So first one on the basics of thermodynamics. So Prithika, இந்த கருப்பு துறை மட்டும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா வராரான்னு கேளுங்க. சார் கால் பண்ணாங்க சார். இல்லதான் நான் சொன்னேன் காலைல கால் பண்ணப்ப அட்டன் பண்ண சொன்னேன். சார் இப்ப கால் பண்ண அட்டன் பண்ண. சரி ஓகே, மெசேஜ் மட்டும் பண்ணி விடுங்க. புதுசு இல்ல, அது ஒண்ணும் இல்ல, மேல கட்டியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து so basics of thermodynamics. So next one, zeroth law. So zeroth law of thermodynamics. So next one, first. So first law of thermodynamics. So first law of thermodynamics. So next one, second law. So second law of thermodynamics. So next one, entropy. So entropy. So next one, availability. Availability. So irreversibility. So availability. So irreversibility. So next one, so pure substance. So pure substance. So TDS relations. So TDS relations. So these are important topics. Basics of thermodynamics, zeroth law, first law, second law, entropy, availability, irreversibility. So next to pure substance, TDS relations. So TDS relations. So இது ஆல்ரெடி புக்கு சொல்லியிருக்கோமா, இதுக்கு என்னென்ன புக்குன்னு சொன்னோமா? ஸோ பிகே நாக்கு. ஸோ இது வந்து பிகே நாக்கு வந்து ஃபர்ஸ்ட் புக்கு, நீங்க ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஸோ பிகே நாக். ஸோ செகண்ட் புக் வந்து செஞ்சல் அண்ட் போல்ஸ். செஞ்சல் அண்ட் போல்ஸ். ஸோ இதுல கொஞ்சம் கான்செப்ட் நல்லா இருக்கும் செஞ்சல் அண்ட் போல்ஸ்ல. இப்போ அந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் போன வட்டம் கேட்ட கொஸ்டின் ஃபுல்லாமே செஞ்சல் அண்ட் போல்ஸ் தான் கேட்டிருந்தேன். டிஎன்இபிக்கு அதோட கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். இந்த கொஸ்டினே நீங்க சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும், நம்ம சால்வ் பண்றோம்ல. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த கிளாஸ்ல சால்வ் பண்ணிருக்கோம்ல நிறைய கொஸ்டின். ஸோ அது இந்த கிளாஸ்ல சால்வ் பண்றதையும் நீங்க இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணீங்க. ஸோ தெர்மோடைனமிக்ஸ். ஸோ நோட் பண்ணியாச்சா? மறுபடி இப்ப இருந்தா இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்றோம், நீங்க இதுல இருந்து பிக்கப் பண்ணாலே போதும். ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்களா? So thermodynamics. So thermodynamics word வந்து இந்த word யாரு நம்மளுக்கு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, the word is given by Lord Kelvin. So Kelvin தான் அந்த thermodynamics அப்படின்ற நேம் வந்து நமக்கு டிஃபைன் பண்ணது. So Lord Kelvin. So the word is given by Lord Kelvin. So the thermodynamics வந்து நம்ம ரெண்டா செப்பரேட் பண்ணலாம். So first one வந்து என்னது?
ஸோ தெர்மோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது? ஸோ டைனமிக்ஸ். ஸோ தெர்மோ அப்படின்றது ரிலேட்டட் டு என்னது? ஸோ தெர்மோ அப்படின்றது வந்து ரிலேட்டட் டு ஹீட். ஸோ ரிலேட்டட் டு ஜென்ரேஷன் ஆஃப் ஹீட்லாம் நமக்கு என்ட்ரோபி அதுல வரும். ஸோ ரிலேட்டட் டு ஸோ ஹீட். ஸோ தெர்மோன்ற வேர்டு வந்து ரிலேட்டட் டு ஹீட். ஸோ டைனமிக்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு என்னது? ஸோ ரிலேட்டட் டு மோஷன். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன ரீசன்? இப்போ ஒரு வெஹிக்கிள் மோஷன் ஆகுது, ஸோ அப்போ அது மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? ஸோ எனர்ஜி. ஸோ அதாவது இன் தி ஃபார்ம் ஆஃப் பவர். ஸோ இந்த மோஷன் வந்து எதுனா ரிலேட்டட் டு பவர். ஸோ ரிலேட்டட் டு ஸோ பவர், இது நோட் பண்ணீங்க. ஸோ ரிலேட்டட் டு பவர். ஸோ பவர் அப்படின்றது வந்து நமக்கு என்னது? ஸோ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஸோ அதாவது பவர் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஒர்க் டிவைட் பை ஸோ டைம். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைட் பை டைம். அப்ப இந்த தெர்மோ அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் என்ன? ஸோ தெர்மோன் ரிலேட்டட் டு ஹீட். ஸோ டைனமிக்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு ரிலேட்டட் டு ஸோ பவர். ஸோ அப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் எது? இந்த ரெண்டு வேர்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஹீட் ஸோ அண்ட் வந்து நமக்கு என்னன்னா ஸோ ஒர்க் அப்படின்ற பவர்ன்றது இந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க்ல இருக்கு நமக்கு. அப்போ எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ்ன்றது ரெண்டு தான் பத்தி பேசணும். எதை பத்தி? ஸோ ஹீட் அண்ட் ஒர்க். ஸோ ரெண்டை பத்தி தான் நமக்கு இந்த ஃபுல் அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ ஹீட் ஒர்க்குன்னு சொல்றதை விட நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான வேர்டுன்னு சொல்றதை பார்த்தோம் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் எனர்ஜி இன்டராக்ஷன்ஸ். ஸோ எனர்ஜி இன்டராக்ஷன்ஸை வந்து டீல் பண்றதா நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸ். ஸோ எனர்ஜி இன்டராக்ஷனா நமக்கு என்னென்ன எனர்ஜி இன்டராக்ஷன்ஸ் இருக்கு? ஸோ எனர்ஜி இன்டராக்ஷன் அப்படின்றப்ப ஸோ ஹீட் எனர்ஜி அண்ட் ஒர்க் எனர்ஜி, ரைட்டா? ஸோ அது ரெண்டு. இந்த டூ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன் இன்டராக்ஷனை பத்தி பேசுறதா நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தெர்மோடைனமிக்ஸோட எய்ம். ஸோ இதை நோட் பண்ணி தெர்மோடைனமிக்ஸ் வேர்ட் இஸ் given by ஸோ லார்ட் கெல்வின். ஸோ தெர்மோ அப்படின்ற வேர்டு ரிலேட்டட் டு ஹீட். ஸோ டைனமிக்ஸ் அப்படின்ற வேர்டு ரிலேட்டட் டு ஸோ பவர். அப்போ ஓவராலா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது எதை ரிலேட் பண்ணுது நம்மளுக்கு? ஸோ ஹீட்டையும் ஒர்க்கையும் நம்மளுக்கு ரிலேட் பண்றதா நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ தெர்மோ டைனமிக்ஸ். ஸோ நோட் பண்ணீங்க. ஸோ தெர்மோடைனமிக் டீல்ஸ் வித் டூ டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இன்டராக்ஷன்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் so thermodynamics deals with two types of energy interactions. So thermodynamics deals with two types of energy interactions. So two types of energy interactions. So two types of energy interactions. So two types of energy interaction என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா so heat energy interaction, அதுக்கு அடுத்து work energy interaction. So நோட் பண்ணுங்க. ஸோ நம்ம படிச்சதுதான் ஸோ கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ தெர்மோடைனமிக்ஸ் டீல்ஸ் வித் டூ டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இன்ட்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹீட் எனர்ஜி. ஸோ ஹீட் எனர்ஜி இன்ட்ராக்ஷன். ஸோ செகண்ட் ஒன் வந்து ஸோ ஒர்க் எனர்ஜி. So work energy interaction. So heat energy interaction. So work energy interaction. So two types of energy interaction பத்தி நாமளுக்கு இதுல பேசலாம். So இதுக்கு நோட் பண்ணீங்க. So it is the science of energy transfer. So it is the science of energy transfer. So ஓவராலா அதை பத்தி தான் திரும்பி சொல்லுவோம். எனர்ஜி டிரான்ஸ்பர். அதை பத்தி இப்போ ஒரு பாடியில நம்மளுக்கு எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனர்ஜி இன்ட்ராக்ஷன் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்? சப்போஸ் இந்த ஒரு பாடி இருக்கு. ஸோ இப்போ இதுல டெம்பரேச்சர் வந்து ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ஹீட் கொடுக்குறீங்க. ஸோ ஹீட் கொடுத்தா என்ன ஆகும் நம்மளுக்கு? ஸோ இப்போ இந்த கியூன்றது நம்மளுக்கு என்னது? ஸோ ஹீட்ன்றது ஒரு எனர்ஜி. ஸோ ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ உள்ள கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறது வந்து நமக்கு என்னவா மாறும்? ஸோ ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வருது வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால சிஸ்டத்துல என்ன நடக்குது? என்ன சேஞ்ச் நடக்குது நம்மளுக்கு? ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்குது. டெம்பரேச்சர் அப்படின்றது நம்மளுக்கு என்னது? ஸோ ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் இங்க முக்கியமா. ஸோ whenever there is, ஸோ இந்த டயக்ராம் கீழே நீங்க whenever there is an energy transfer. அடி ரொம்ப ஃபேன் இல்லாம இருக்க முடியாது போல. ஃபேன் போட்டு விட்டுறேன். சவுண்ட் கேட்டா கேட்டு. உங்களுக்கும் வேர்க்குதா? வேர்க்கலையா? நோட் பண்ணி இந்த டயக்ராம் கீழே
ஸோ இப்போ நம்ம ஒர்க் ஹீட் மட்டும் இங்க என்ன பண்றோம்? ஸோ ஹீட்ன்ற எனர்ஜியை வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள நீங்க அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன 20 டிகிரி செல்சியஸ் உள்ளது வந்து 30 டிகிரி செல்சியஸா கன்வெர்ட் ஆகுது. இப்போ என்ன நடந்திருக்கு? ஸோ வென் எவர் வி ஆர் அப்ளைங் த எனர்ஜி, அப்போ வந்து சிஸ்டத்துல என்ன நடந்திருக்கு? நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ எனர்ஜி அப்படின்றது வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டா மட்டும் இல்ல, நீங்க ஒர்க் அப்ளை பண்ணலாம், இல்ல ஹீட் ஒர்க் ரெண்டு சேர்த்து அப்ளை பண்ணலாம். அதாவது எனர்ஜி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சிஸ்டத்துல ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது நோட் பண்ணி. ஸோ இதுக்கு நோட் பண்ணி வென் எவர் தெர் இஸ் ஆன் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், whenever there is on energy transfer in the diagram key. So whenever there is on energy transfer, so whenever there is on energy transfer, whenever there is an energy transfer, there are changes in properties. So there are changes in properties. There are changes in properties. There are changes in properties. It is not necessary. So it is not necessary. The property is only increasing. So it is not necessary. The property is only increasing. It is not necessary. The property is only increasing. இப்ப இங்க என்ன பண்றோம்? நம்ம சிஸ்டத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஹீட்டை நீங்க அப்ளை பண்றீங்க, அதனால வந்து ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது. பட் இங்க டெம்பரேச்சர் என்ன ஆகுது நம்மளுக்கு? ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆனால் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் நடந்திருக்கு, பட் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன் கிடையாது. இப்போ நீங்க இதுல இருந்து ஹீட்டை ரிமூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க ஹீட்டை ரிமூவ் பண்றீங்க, இங்க ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஹீட்டை ரிமூவ் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? ஸோ 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஸோ அதாவது எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்கும், ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்க்ரீஸாகவும் இருக்கலாம், இல்லை வந்து நமக்கு என்ன இருக்கு, டிக்ரீஸாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் இங்க சொல்றோம். இப்போ தெர்மோடைனமிக்ஸ் எதை ரிலேட் பண்ணுது? எனர்ஜி இன்ட்ராக்ஷன், ஹீட் இன்ட்ராக்ஷன் ரெண்டு ரிலேட் பண்ணுது. ஸோ இப்போ எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்தாலே நம்மளுக்கு என்ன ஆகும்? ப்ராப்பர்ட்டி வந்து சிஸ்டத்துல வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸும் ஆகலாம், இன்க்ரீஸும் ஆகலாம். ஸோ அது முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை நோட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதுக்கான இதெல்லாம் நோட் பண்ணியாச்சு. ஸோ டெஃபினிஷன் நோட் பண்ணி. இட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஸோ தெர்மோடைனமிக்ஸ், இட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஸோ இட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஸோ இட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஸோ இன் ப்ராக்கெட்ல ஹீட் ஆர் ஒர்க். So it is the science of energy transfer. So it is the science of energy transfer. So in bracket la heat or work. In bracket la heat or work, or both heat and work. Or both heat and work. So both heat and work. So it is the science of energy transfer. In bracket la heat or work. So heat or work, or both heat and work. So heat or work, or both heat and so energy transfer அப்படினாலே நமக்கு என்ன இருக்கலாம்? So energy transfer. So energy transfer அப்படினாலே so ஹீட்டா இருக்கலாம், இல்ல வந்து ஒர்க்கா இருக்கலாம், ஆர் வந்து ஹீட் அண்ட் ஒர்க் ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஸோ அதான் வந்து நம்மளுக்கு டீல்ஸ் பண்றது தான் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி என்ன இருக்கீங்க. இட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். இன் பிராக்கெட்ல ஹீட் ஆர் ஒர்க், ஆர் போத் ஹீட் அண்ட் ஒர்க், க்ளோஸ் தி பிராக்கெட், அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ். And its effects on properties. And its effects on properties. And its effects on properties. So and its effects on properties. So இந்த எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். முக்கியமா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது தான் ரைட். ஸோ இதுல நோட் பண்ணிட்டீங்களா? இது நோட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணி ஹீட்ன்றதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா disorganized form of energy. So heat அப்படின்றது வந்து disorganized form of energy. So work அப்படின்றது வந்து நமக்கு என்னன்னா organized form of energy. So heat அப்படின்றது வந்து so disorganized form of energy. So work அப்படின்றது வந்து organized form of energy. So organized form of energy. So heat அப்படின்றது disorganized form of energy. So work அப்படின்றது வந்து organized form of energy. So disorganized அப்படின்றது நம்மளுக்கு என்னது? So disorganized அப்படின்றது அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம காலையில ஒரு 5 o'clock இதாகணும்னு நினைக்கிறோம். ஸோ வேக்கப் ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வேக்கப் ஆக முடியுதுங்களா? ஸோ முடியல. ஸோ நம்ம ஒரு டயத்துக்கு பிளான் பண்றோம், ஒரு டயத்துக்கு எந்திரிக்கிறோம். ஸோ நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்றோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்ஆர்கனைஸ்டு. ஸோ ஆர்கனைஸ் அப்படின்னா வெல் பிளான் பண்றது. ஸோ அதுதான் வந்து இது ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதை நோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்
So next point, the main aim of study thermodynamics, the main aim of to study not the main aim of to study thermodynamics, the main aim of to study thermodynamics is to convert disorganized form of energy. So disorganized form of energy. The main aim of study thermodynamics. The main aim of to study thermodynamics is to convert disorganized form of energy. So disorganized form of energy. So in bracket like heat. So the main aim பாத்தீங்க அப்படின்னா so disorganized form of energy heat வந்து to convert organized form of disorganized form of energy. So in bracket like heat to organized form of heat. So organized form of heat in an efficient manner. So in an efficient manner. Organized form of energy அதாவது ஹீட் வந்து ஒர்க்கா கன்வெர்ட் பண்றதா முக்கியமா தெர்மோடைனமிக்ஸ் கூட எய்ம். அதை வந்து ஹீட்டை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஸ்ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஹீட், அதை வந்து ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம். So the main aim of to study thermodynamics is to convert a disorganized form of energy to organized form of heat in an efficient manner. So in an efficient manner. ஸோ அப்போ நம்ம இதனோட முக்கியமான எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹீட்டை வந்து ஒர்க்காக கன்வெர்ட் பண்றோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ஜின் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏன்ற இன்ஜின் இருக்கு, ஸோ பீன்ற இன்ஜின் இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்ஜின் எவ்வளவு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு வந்து ஸோ 10 கிலோமீட்டர். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது ஸோ 1 லிட்டருக்கு வந்து ஸோ 60 கிலோமீட்டர் வந்து இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த இன்ஜினுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோம் நம்ம? இல்ல இன்புட் வந்து ஹீட் கொடுக்குறீங்க, நம்ம கொடுக்கறது என்ன ஃபியூவல் கொடுக்குறோம். ஸோ ஃபியூவல் கொடுத்தோன்னே அதுல என்ன நடக்குது நம்மளுக்கு? நீங்க கொடுக்கறது வந்து என்னது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குது. அதனால கெமிக்கல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்ன எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது? ஸோ கெமிக்கல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்ன எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது? ஸோ ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஹீட் எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஸோ ஹீட் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது? இப்போ ஹீட் கொடுத்து நீங்க பவர் ஸ்ட்ரோக்ல நம்மளுக்கு ஒர்க் வருது. அந்த பவர் ஸ்ட்ரோக் வந்து எதை ரொட்டேட் பண்ண வைக்குது? ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்குது. ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் நம்மளுக்கு என்னது ஒர்க். ஸோ ஒர்க் வந்து நம்ம அப்டைன் பண்றோம். அப்போ இதுல நம்மளுடைய எய்ம் என்ன? ஸோ இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம என்ன பண்றோம்? ஒர்க் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம். பட் இதுலயும் கன்வெர்ட் பண்றீங்க, இதுலயும் அதே ப்ராசஸ் தான் நடக்குது. இதுலயும் கெமிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும், ஹீட் எனர்ஜி வந்து ஒர்க் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். பட் இங்க எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருக்கு? ஸோ இங்க வந்து இங்க கன்வெர்ட் ஆன ஒர்க்கை வச்சு நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் ரன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். ஸோ இங்க வந்து 60 கிலோமீட்டர். ஸோ அப்ப இதுல எது பெஸ்ட் நம்மளுக்கு? 60. இது 10 கிலோமீட்டர், அதே சேம் ஃபியூவல் எல்லாமே இன்ஜின் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சேம் தான். பட் இதுல 1 லிட்டருக்கு வந்து 10 கிலோமீட்டர் வந்து இதுல 1 லிட்டருக்கு வந்து 60 கிலோமீட்டர் ரன் ஆகுது. எது எஃபிஷியன்ட் நம்மளுக்கு? ஸோ இது எஃபிஷியன்ட் கிடையாது, இதுதான் எஃபிஷியன்ட். அப்ப நம்ம தெர்மோடைனமிக்ஸோட எய்ம் என்ன? டு கன்வெர்ட் த ஹீட் எனர்ஜி இன்டு ஒர்க் எனர்ஜி இன் ஆன் எஃபிஷியன்ட் மேனர். ஸோ அப்ப அதை வந்து நம்ம படிக்கிறது வந்து என்னன்னா இந்த மாதிரி எஃபிஷியன்ட்டா நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்றதை பத்தி தான் படிப்போம். ஸோ அதான் முக்கியமான விஷயம், எஃபிஷியன்ட் மேனர். ஸோ அதை கன்வெர்ட் பண்றது அப்படின்றதுனால எல்லாமே நீங்க ஒரு ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணாம இதுல பாத்தீங்கன்னு கன்வெர்ட் பண்றோம், பட் லாசஸ் வந்து இதுல மேக்ஸிமம் இருக்கு. இதுலயும் நம்ம கன்வெர்ட் பண்றோம், பட் என்னது ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி தான் அப்ளை பண்றோம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திஸ் ஒன் இஸ் ஆன் எஃபிஷியன்ட் மேனர். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆன் So this one is on efficient manner. அப்ப thermodynamics ஓட aim என்ன? To convert the heat energy into the work energy in வந்து என்னது? In efficient manner. So efficient manner வந்து நம்ம கன்வெர்ட் பண்றதை பத்தி படிக்க போறதா நம்மளுக்கு என்னது thermodynamics. So application of thermodynamics என்னன்னா நம்ம எங்கெங்க யூஸ் பண்றோம்? So application of thermodynamics எங்கெங்க யூஸ் பண்றோம்? So application of thermodynamics இல்ல நம்ம சப்ஜெக்ட்ல எங்கெங்க யூஸ் பண்றோம்? So application of thermodynamics இல்ல
இல்ல நம்ம இன்ஜின் யூஸ் பண்றோம், இல்ல நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எங்க யூஸ் பண்றோம்னு சொல்றேன். அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இது படிச்சாதான் நம்ம ஆர்எஸ்சி, ஸோ ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ அது முடிச்சாதான் நம்மளுக்கு என்னது பவர் பிளான்ட் இன்ஜினியரிங். ஸோ அது முடிச்சாதான் நம்மளுக்கு என்னது ஐஸ் இன்ஜின். ஸோ மூணுக்குமே பேசிக்ஸ் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனே வந்து நம்மளுக்கு பேசிக்ஸ் இதுதான். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணலாம், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், ஸோ இன்டர்னல் கம்போசிஷன் இன்ஜின், ஸோ இங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ ஆர்ஏசி, ஸோ பவர் பிளான்ட், ஸோ பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் கம்போசிஷன் இன்ஜின். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாமே நம்மளுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது நோட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் ஓரளவு பார்த்தாச்சுங்களா. ஸோ முக்கியமான எய்ம் என்ன? ஸோ வாட் இஸ் த எய்ம் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? ஸோ எய்ம் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னது? ஸோ டு கன்வெர்ட் த டிஸ்ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன் ஆன் எஃபிஷியன்ட் மேனர். ஸோ இதான் வந்து நமக்கு என்னது? ஸோ தெர்மோடைனமிக்ஸ். இந்த தெர்மோடைனமிக்ஸ் ஓவராலா சாப்டர் வந்து எதை பத்தி டீல் பண்ணுது நம்மளுக்கு? ஸோ எதை டீல் பண்ணுது நம்மளுக்கு? டூ டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இன்ட்ராக்ஷன். ஸோ ஒன்று வந்து நமக்கு என்னது ஹீட் அண்ட் வந்து ஒர்க். அந்த ஹீட் அண்ட் ஒர்க் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால ஸோ அதனுடைய சிஸ்டத்துல வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து என்ன எஃபெக்ட் நடக்குது அதை பத்தி டீல்ஸ் பண்றது தெர்மோடைனமிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் நோட் பண்ணி சிஸ்டம். வாட் இஸ் மீன் பை சிஸ்டம்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல சிஸ்டம். ஸோ பேசிக் கான்செப்ட்ல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம். ஸோ அதுக்கு லைட்டா சேஞ்சஸ் இருக்குங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் நோட் பண்ணீங்க. பேசிக் கான்செப்ட் சிஸ்டம்னா என்ன நோட் பண்ணீங்க? வாட் இஸ் மீன் பை சிஸ்டம்? இப்ப சிஸ்டம் அப்படின்னா நம்ம சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம இது நம்ம கிளாஸ் ரூம், எத்தனை பேர் இருக்கோம்? ஸோ 5 மெம்பர்ஸ், ஆன்லைன்ல ஒன்று 6 மெம்பர்ஸ் இருக்கும். அப்ப இது வந்து நம்மளுடைய சிஸ்டம். அப்ப வந்து நம்ம இப்ப சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா இந்த ஸ்டடி இஸ் டு பி ஃபோக்கஸ்டு. எதை நம்ம வந்து ஸ்டடிக்கு எடுத்துக்கிறோமோ அதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது சிஸ்டம். ரைட்டா? இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப வீட்டுல வந்து ஒரு குக் பண்றீங்க, ஒரு குக்கர் இருக்கு. ஸோ அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப நம்ம ஹீட் கொடுக்கறதுனால ஸோ இந்த குக்கர்ல எவ்வளவு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ டெம்பரேச்சர் என்ன எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளவு நேரத்துல இங்க வந்து பாயில் ஆகுது, ஸோ வாட்டர்னா எவ்வளவு பாயில் ஆகுது, ரைஸ்னா எவ்வளவு பாயில் ஆகுது. ஸோ அதை பத்தி நம்ம இதை பத்தி மட்டும் அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய சிஸ்டம். இல்ல நான் அதை பத்தி எடுக்கல, பெரிய ஒரு பாய்லர் எடுத்துக்கிறேன் நானு. ஸோ அந்த பாய்லர்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்ப இந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு என்னது சேஞ்ச் ஆயிருது. அப்ப இங்க வந்து என்னது? இப்போ நம்ம இங்க எதை ஸ்டடி பண்றோம்? பாய்லர். ஸோ இங்க எதை ஸ்டடி பண்றோம்? குக்கர். இந்த ஸ்டடி இஸ் டு பி ஃபோக்கஸ்டு. எதை வந்து நம்ம ஸ்டடி பண்றோமோ அதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி பேசிக் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிஸ்டம். ஸோ பேசிக் கான்செப்ட். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ்ல ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிஸ்டம். ஸோ வாட் இஸ் மீன் பை சிஸ்டம்? ஸோ சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் நோட் பண்ணீங்க. ரீஜன் இன் ஸ்பேஸ் அப்பான் விச் region in space upon which region in space so region in space upon which region in space upon which the study is focused, region in space upon which the study is focused or concentrated, the study is focused or concentrated, region. So region in space, so region in space upon which the study is focused, the study is focused or concentrated, the study is focused or concentrated. So code word bracket la note பண்ணீங்க. இது the thing on which the thing on which the thing on which the thing on which maximum எல்லா நாளும் ரெகுலர் கிளாஸ் தான் இருக்கும். இந்த 2 நாள் மேக்ஸிமம் அப் டு ஒரு 80% தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சிருவோம். ஏன்னா எல்லாடி உங்களுக்கு முடிச்சது தானே. ஸோ ஈஸியா தான் இருக்கும். The thing on which the study is focused, the thing on which the study. இல்ல அந்த கிளாஸ் மாத்தி வச்சிட்டேன். ப்ரொடக்ஷன் தானே, அது மாத்தி வச்சு ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இன்னொரு கிளாஸ் எக்ஸாம் முடிச்சோன்னு எடுக்கலாம். The thing on which the study is focused. ஸோ இதுதான் வந்து நமக்கு சிஸ்டம். சப்போஸ் இங்க ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த க்ளோஸ்டு கண்டெய்னர்ல ஸோ இங்க ஃபுல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா வாட்டர். ஸோ அப்ப இங்க நம்ம சிஸ்டம் எது? ஸோ வாட்டர் தான் நம்மளுடைய சிஸ்டம். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர். ஸோ எதுல வந்து நம்ம ஸ்டடி பண்றோமோ அதுக்கு பேர் வந்து சிஸ்டம். ஸோ இங்க வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல வாட்டரை பத்தி ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா ஸோ வாட்டர் வந்து நம்ம சிஸ்டம். ஸோ அது மாதிரி எக்ஸாம்பிள் நோட் பண்ணி.
So next point note பண்ணுங்க. So next point, in thermodynamics, first step is to identify. In thermodynamics, first step is to identify. In thermodynamics, first step is to identify the system. In thermodynamics, first step is to identify the system. ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ணாதான் ஸோ வேர் த ஸ்டடிஸ் டு பி ஃபோக்கஸ்டு, எங்க நம்ம ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டடியே பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸோ டு ஐடென்டிஃபை தி சிஸ்டம். In thermodynamics, first step is to be identify. In thermodynamics, first step is to be identify the system. In the system. After that only, we have understand the concepts and questions. We have understand the concepts and questions. So அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னால என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். ஏன்னா நம்ம சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணாம அதுல என்ன நடக்குது, என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத நம்ம டிஃபைன் முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல டு ஐடென்டிஃபை தி சிஸ்டம். ஸோ டு ஐடென்டிஃபை தி சிஸ்டம். So next note படிங்க. Next, so surrounding. கான்செப்ட்னா ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெர்மோடைனமிக்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டம் எது அப்படின்னு தெரியணும். எங்க நம்ம ஸ்டடி பண்ண போறோம் அப்படி தெரிஞ்சாதான் அதுல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சிஸ்டம் அண்ட் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் சரௌண்டிங்ஸ். ஸோ சரௌண்டிங்ஸ் நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுத்துருந்தோம்? So everything except the system so comes under the surroundings. ஸோ அதுல இன்னொரு சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஒரு சில புக்ஸ்ல வந்து அந்த டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம சரௌண்டிங்ஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ இதை நோட் பண்ணீங்க. சரௌண்டிங்ஸ் இப்ப சரௌண்டிங்ஸ் அப்படின்றது இப்ப ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. ஸோ இப்போ இங்க ஒரு குக்கர் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்பேஸ் ஏதாவது நம்ம ஸ்டடி வந்து ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ நீங்க இதை என்ன பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஹீட் லாஸ் பண்ணுது. இந்த சிஸ்டம் வந்து ஹீட் லாஸ் பண்ணுது. இந்த சிஸ்டம் ஹீட் லாஸ் பண்றதுனால ஸோ இப்போ இங்க குக்கர் இருக்குன்னு வச்சுங்க, ஹீட் லாஸ் பண்ணுச்சுன்னா அது எங்க போகும்? ஸோ சரௌண்டிங் போகும், அட்மாஸ்பியருக்கு. ஸோ அட்மாஸ்பியருக்கு போகும். அப்ப இந்த ஹீட் லாஸ் ஆகுறதுனால எவ்வளோ வந்து சரௌண்டிங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்? எக்ஸப்ட் த சிஸ்டம் ஆல் அதர் கம்ஸ் அண்டர் த சரௌண்டிங். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப இங்க குக்கர் இருக்கு, இந்த ரூம்ல குக்கர் இருக்கு. இதே இது வந்து உங்க ஊர் என்னது, கம்மலுடைய ஊரு சேலம். இப்ப சேலம் உங்க வீட்டுல இருக்கிறதும் சரௌண்டிங். அப்ப இங்க இருக்க குக்கர்னால உங்க வீட்டுல உள்ள சரௌண்டிங் அஃபெக்ட் ஆகுமா? வாய்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப தூரம். சப்போஸ் வந்து நான் தேனி இருக்கேன்னு வச்சுங்க, இப்ப தேனியில வந்து அஃபெக்ட் ஆகுமா? இங்க குக்கர் இருக்கிறதுனால இது ஹீட்டை லாஸ் பண்றதுனால தேனி வந்து உள்ள சரௌண்டிங்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? அப்ப சரௌண்டிங்கான வந்து கரெக்டான டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ற எனர்ஜி டிரான்சாக்ஷன்னால எது அஃபெக்ட் ஆகுதோ, ஸோ எந்த சரௌண்டிங் வந்து அஃபெக்ட் ஆகுதோ ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சரௌண்டிங். பட் ஒரு சில புக்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இமீடியட் சரௌண்டிங் சொல்லுவோம். ஸோ மற்றதை ஃபுல்லா வந்து சரௌண்டிங் சொல்லுவோம். பட் கரெக்டா நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த இதனால எது அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கு மட்டும் பேர் தான் நம்மளுக்கு என்னது சரௌண்டிங்ஸ் அப்படின்றது பேர். என்னது என்ன சொல்றீங்க? இமிடியட் சரௌண்டிங் நோட் பண்ணிருக்கீங்களா? சோ நம்ம இமிடியட் சரௌண்டிங் மட்டும் தான் படிக்க போறோம். ரைட்டா? இல்ல எவ்ரிதிங் எக்ஸப்ட் தி சிஸ்டம் இஸ் கம்ஸ் அண்டர் சரௌண்டிங்ஸ் தான். பட் எல்லா சரௌண்டிங்குமே நம்ம அனாலிசிஸ் பண்ண போறது. எதை பத்தி அனாலிசிஸ் பண்ண போறோம்? இப்போ எனர்ஜி இன்டராக்ஷன் எதுக்கு நடக்குது நம்மளுக்கு? சோ இந்த சிஸ்டம் ஸோ இங்க உள்ளது வந்து நமக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜன் மட்டும்தான் அந்த சிஸ்டம்னால அஃபெக்ட் ஆகும். அதை மட்டும் தான் நம்ம சரௌண்டிங் சொல்லலாம். ஸோ அதுக்கு பேர் வந்து சரௌண்டிங், இல்ல வந்து இமீடியட் சரௌண்டிங், இல்ல வந்து சில புக்ஸ்ல வந்து என்விரான்மெண்டல். ஸோ அது மாதிரி டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்கும் நமக்கு. பட் நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து என்னன்னா இந்த சிஸ்டம்னால எவ்வளவு சரௌண்டிங் அஃபெக்ட் ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம அனாலிசிஸ் இருக்கு. ரைட்டா? அதை நீங்க எப்படி வேணா கால் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து என்விரான்மெண்டல், இமீடியட் சரௌண்டிங், இல்ல சரௌண்டிங், ஸோ எப்படி வேணா நீங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. So note பண்ணீங்க. So surroundings, anything external to the system. So anything external to the system. So anything external to the system on which அது ஒரு item.
ஸோ எனிதிங் எக்ஸப்ட் த சிஸ்டம் கம்ஸ் அண்டர் த சரௌண்டிங். ஸோ அதுவும் சொல்லிக்கோங்க, பட் கரெக்டா நம்ம இதையும் எழுதிக்கணும். ஸோ அதனால எது அஃபெக்ட் ஆகுதோ அதை சொல்லிக்கணும். ஸோ எனிதிங் எக்ஸ்டர்னல் டு த சிஸ்டம், ஸோ எனிதிங் எக்ஸ்டர்னல் டு த சிஸ்டம் ஆன் விச், ஸோ எனிதிங் எக்ஸ்டர்னல் டு த சிஸ்டம் ஆன் விச் ஆர் or where the effect of system, where the effect of system, so where the effect of system is felt, where the effect of system is felt is known as, so where the effect of system is felt is known as, so felt is known as surroundings. So surroundings. So இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்? So இந்த இதுக்கு பேர் வந்து, so இதுக்கு நேம் வந்து நமக்கு என்னன்னா, so surrounding, so surrounding or immediate surrounding, so immediate surrounding, so immediate surrounding or, so இது வந்து environmental, so environmental, so இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து நம்ம கால் பண்ணலாம். நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஸோ இப்போ இது இந்த ரீஜியன் மட்டும் தான் நம்மளுக்கு சரௌண்டிங்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க உள்ள ஏர் வந்து இதனால அஃபெக்ட் ஆகுமா? இப்போ இங்க உள்ள ஏர் வந்து இங்க ஹீட்டை லாஸ் பண்ணுது அப்படின்னா இது ஹீட்டை கெயின் பண்ண முடியுமா? இல்ல இங்க உள்ள, அதாவது இப்ப இங்க ஹீட் லாஸ் பண்ணுது. ஸோ இங்க உள்ள ஏர் வந்து அஃபெக்ட் ஆகுமா? ஸோ அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ எதை வந்து நம்ம இந்த சிஸ்டத்தினால எந்த ரீஜியன் வந்து அஃபெக்ட் ஆகுதோ அதை வந்து தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சரௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ரீஜியனுக்குள்ள மட்டும்தான் நம்ம ஸ்டடி வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த சிஸ்டம் அதனால எஃபெக்ட் ஆகுறது வந்து இந்த சரௌண்டிங். ஸோ அப்போ இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்கு பேர் வந்து நமக்கு என்ன சரௌண்டிங். So in this region only, so in this region only we are going to analyze. So in this going to analysis. So next one padi universe. So universe. So what is meant by universe அப்படின்னா என்ன? சிஸ்டமும், ஸோ சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு யூனிவர்ஸ். ஸோ ஆனால் யூனிவர்ஸ்க்கான டெஃபினிஷன் என்ன? ஸோ யூனிவர்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு என்னது? யூனிவர்ஸ் அப்படின்றது வந்து ஹோல் வேர்ல்டு. ஸோ நம்ம அந்த யூனிவர்ஸ் எடுத்துக்கல, நம்ம தெர்மோடைனமிக்ஸ் படிக்கும் போது நம்மளுக்கான யூனிவர்ஸ் எது? நம்மளுக்கான யூனிவர்ஸ் வந்து சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஏன்னா ஃபுல்லா ஸ்டடி வந்து எதுல பண்ண போறோம் நம்ம? ஃபுல்லா ஸ்டடி வந்து எதுல பண்ண போறோம் நம்ம? ஸோ இந்த யூனிவர்ஸ்குள்ள மட்டும் தான் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் is equal to, so universe is equal to, so system, so plus surroundings. So system plus surroundings. So universe is equal to system plus surroundings. So universe is equal to system plus surrounding. So system plus surrounding. So next note பண்ணீங்க boundary. So next one வந்து boundary. So next heading வந்து யூனிவர்ஸ் அப்படின்றதுனால சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங். ஏன்னா நம்ம டோட்டல் எஃபெக்ட்வே இந்த இதுக்குள்ளதான் இருக்குது. அப்போ தெர்மோடைனமிக்ஸ்க்கான யூனிவர்ஸ் என்ன? ஸோ தெர்மோடைனமிக்ஸ்க்கான யூனிவர்ஸ் வந்து சிஸ்டம் சரௌண்டிங் ரெண்டு சேர்ந்ததான் தெர்மோடைனமிக்ஸ்க்கான யூனிவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பண்ணீங்க பவுண்டரி. ஸோ வாட் இஸ் மீன் பை பவுண்டரி? ஸோ இட் இஸ் த செப்பரேஷன் பிட்வீன், ஸோ இட் இஸ் த செப்பரேஷன் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஸோ இது நோட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பவுண்டரி. So boundary, it is the separation between, so boundary, so it is the, so separation between, so it is the separation between system and surrounding. So it is the separation between, so system and surrounding. So system and surrounding. Suppose இது நம்மளுடைய சிஸ்டம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய சரௌண்டிங். ஸோ இது வந்து, ஸோ இந்த பார்ட் வந்து சரௌண்டிங். ஸோ அப்போ எது வந்து நம்மளுடைய பவுண்டரி? இந்த செப்பரேஷன் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஸோ இந்த ரீஜன், ஸோ இதான் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பவுண்டரி. சிஸ்டத்தையும் சரௌண்டிங் செப்பரேட் பண்றதுக்கு நேம் தான் என்னன்னா ஸோ பவுண்டரி. ஸோ பவுண்டரி, ஸோ இதை நோட் பண்ணீங்க.
சப்போஸ் இங்க ஒரு வாட்டர் கண்டெய்னர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் கண்டெய்னர்ல சப்போஸ் ஒரு 2 kg மாஸ் இருக்கு. ஸோ 2 kg மாஸ் இருக்கு. நம்மளுடைய பவுண்டரி எது? ஸோ இப்போ நம்மளுடைய பவுண்டரி சிஸ்டம் எது நம்மளுக்கு? ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க வாட்டர் தான் நம்மளுடைய சிஸ்டம். சரௌண்டிங் அப்படின்றது என்னது? ஸோ கண்டெய்னருக்கு அவுட் சைட்ல பவுண்டரி அப்படின்றது என்னன்னா இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பவுண்டரி. ஸோ அப்போ இந்த இது வந்து நம்மளுக்கு மூவ் ஆகுமா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னர்ல இந்த பவுண்டரி வந்து நம்மளுக்கு மூவ் ஆகுமா? ஸோ பவுண்டரி வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாது. ஸோ இது வந்து ரிஜிட் கண்டெய்னர். ஸோ இதை ஃபுல்லா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ இதை ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன பிசிக்கல் நேச்சரா இருக்கு. ஸோ அதாவது ரியல் பவுண்டரிஸ் இது ஃபுல்லா, அதாவது ரிஜிட். ஸோ ரிஜிட் பவுண்டரியில இருக்கிறதுனால இந்த பவுண்டரி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே நடக்காது. ஸோ ரிஜிட் பவுண்டரி. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து பிசிக்கலா இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லைங்களா இதுல? ஸோ இப்போ பிசிக்கலா ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா? ஸோ இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்து ரிஜிட் பவுண்டரி இல்லை வந்து பிசிக்கல் பவுண்டரின்னு சொல்றோம். அதாவது பிசிக்கல் பவுண்டரி அப்படின்னா என்னன்னு தெரியுதுங்களா? இப்போ நீங்க டோர் இப்போ க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுங்க. இப்போ டோர் இருக்கா நம்மளுக்கு? டோர் இருக்கு. ஸோ அது வந்து பிசிக்கல் பவுண்டரி. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ரூம் எதுன்னு சொல்லுவீங்க நீங்க? இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிசிக்கலா பவுண்டரி இருக்கு. இப்போ இந்த ரூம் வந்து இதனுடைய செப்பரேஷன் எது வரைக்கும் கேட்டா எது வரைக்கும் சொல்லுவீங்க நமக்கு? ஸோ இது வரைக்கும் தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் நம்மளுக்கு இங்க என்னது இந்த போர்ஷன் இருந்தாலுமே இப்போ இந்த போர்ஷன் வந்து பவுண்டரி கிடையாது. இப்போ அது வந்து நமக்கு என்ன பவுண்டரி? ஸோ இமேஜினரி பவுண்டரி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல? இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பவுண்டரிக்கு பேர் என்னது? ஸோ பிசிக்கல் பவுண்டரி, அதாவது ரியல் பவுண்டரி. இந்த டோர் இல்ல அப்படின்னாலும் இந்த ரூமுடைய பவுண்டரி எது வரைக்கும் சொல்லுங்க? இந்த ரூமுடைய பவுண்டரி. ஸோ இது வரைக்கும் தான் அதனுடைய பவுண்டரி. அப்ப இப்ப இந்த பிசிக்கல் பவுண்டரி இல்லைனாலும் நம்ம அதுக்கு பேர் என்னது? பவுண்டரி இருக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்? இமேஜினரி பவுண்டரி. ஸோ இதை நோட் பண்ணி. ஸோ ரிஜிட் பவுண்டரி. புரியல என்ன சொல்றீங்க? ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னா ரிஜிட் பவுண்டரி. ஸோ ரிஜிட் பவுண்டரி வந்து நமக்கு என்னன்னா ரியல் அண்ட் ஃபிக்ஸ்டு பவுண்டரி. ஸோ ரியல் அண்ட் ஸோ ஃபிக்ஸ்டு பவுண்டரி. ஸோ ரியல் அண்ட் ஃபிக்ஸ்டு பவுண்டரி. ஸோ ரியல் அண்ட் ஃபிக்ஸ்டு பவுண்டரி. ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்களா? இந்த போர்ஷன் ஜெயகுமார் நோட் பண்ணிட்டீங்களா? ஜெயகுமார் டவுட்டே இல்லைங்களா? ஏன் சம்பளம் தான் டவுட் வருமா? ஸோ ரிஜிட் பவுண்டரி, ஸோ ரியல் அண்ட் ஃபிக்ஸ்டு பவுண்டரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பிஸ்டன் சிலிண்டர் எடுத்துக்கிறோம். பிஸ்டன் சிலிண்டர்ல வந்து நமக்கு ஆக்சுவலா என்ன இருக்கும்? வால்வ் இருக்குமா? வால்வ் இருக்கும்ல, இன்லெட் போட்டு அவுட்லெட் போட்டு. சரி, இன்லெட் போட்டுக்கலாம் இல்ல வந்து வால்வு. ஸோ இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வு ஸோ அப்படின்னு இருக்கும். இப்போ இங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கேஸ். ஸோ இப்போ இதுல நம்ம சிஸ்டம் வந்து இப்போ எது நம்மளுக்கு? நம்மளுடைய சிஸ்டம் எது? ஸோ கேஸ் தான் சிஸ்டம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட்டை வந்து நீங்க உள்ள வந்து இது பண்றீங்க. ஸோ ஹீட்டை வந்து கொடுக்குறப்ப நமக்கு என்ன எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? அப்போ டெம்பரேச்சர் என்ன ஆகும்? ஸோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஸ்டடிஸ் ஃபோக்கஸ்டு, இவ்வளவு ரீஜன் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ நீங்க ஹீட்டை கொடுக்கறதுனால இது என்ன ஆகும்? ஸோ மூவ் ஆகும். ஸோ பிஸ்டன் மூவ் ஆகுறதுனால நம்மளுடைய சிஸ்டம் இப்போ எது வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகுது? ஸோ இவ்வளவு இருந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் வந்துருச்சு. அப்ப இப்போ நம்மளுடைய சிஸ்டம் எது? ஸோ இந்த இப்போ நம்மளுடைய பவுண்டரி எது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பவுண்டரி வந்து ஸோ இந்த பவுண்டரி ரைட்டா? இப்பயும் நம்ம இப்போ வந்து பவுண்டரி என்ன இருக்கு? நம்மளுக்கு சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால ஸோ நம்மளுடைய பவுண்டரி வந்து ஸோ மூவ் ஆகுது. ஸோ அப்ப இதுக்கு இது வந்து ஃபிக்ஸ்டு பவுண்டரி. அது ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு இல்ல, இது இமேஜினரி இல்ல, இது பிசிக்கலா இருக்கு. இல்ல இமேஜினரினா அந்த இடத்துல இருக்கவே கூடாது, பிசிக்கலா அது பிரசன்ட் ஆயிருக்க கூடாது. இதுல பிசிக்கலா பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க வந்து இவ்வளவு பார்ட் வந்து பிசிக்கலா பிரசன்ட், இங்க வந்து இவ்வளவு பார்ட் வந்து பிசிக்கலா பிரசன்ட். பட் இங்க என்ன சொன்னோம்? ரியல் அண்ட் ஃபிக்ஸ்டு பவுண்டரி. பட் இங்க வந்து நமக்கு என்னது? ஃபிக்ஸ்டு கிடையாது, ஆனா ரியலா இருக்கு. அதனால இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லலாம்? ரியல் அண்ட் ஸோ மூவபிள் பவுண்டரி.
புரியல. ஹைட்ராலிக்ஸா? இல்ல இது பிஸ்டன் சிலிண்டர் இல்ல ஹைட்ராலிக் சிலிண்டர் இதனால வச்சுக்கலாம். இதுல வந்து இது ஃபிக்ஸ்டு. ஸோ இதுல வந்து பவுண்டரி வந்து ஃபிக்ஸ்டு, சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுல வந்து நமக்கு என்னது, இதுலயும் பவுண்டரி வந்து ரியல் பவுண்டரி தான். ஏன்னா பிசிக்கலா இங்க பவுண்டரி பிரசன்ட் ஆயிருக்கல. பட் இங்க என்ன பண்ணுது அப்படின்னா மூவபிள் பவுண்டரி. ஸோ மூவபிள் பவுண்டரி சொல்லலாம், இல்ல வந்து ஃபிளெக்சிபிள் பவுண்டரி. ஸோ மூவபிள் ஆர் ஃபிளெக்சிபிள் பவுண்டரி. ஸோ ஃபிளெக்சிபிள் பவுண்டரி. ஸோ இங்க ஏன் பவுண்டரி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது? ஸோ பவுண்டரி ஏன் இங்க சேஞ்ச் ஆகுது? ஸோ எனர்ஜி கொடுக்கறதுனால சேஞ்ச் ஆகுது. ஸோ எனர்ஜி கொடுக்கறதுனால, ஸோ எனர்ஜி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சிஸ்டம் எது வரைக்கும் இருந்துச்சு? ஸோ இது வரைக்கும் நம்ம சிஸ்டம். இப்போ எனர்ஜி கொடுக்கறதுனால ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ நம்மளோட சிஸ்டம் என்ன? ஸோ நம்மளுடைய சிஸ்டமுடைய ரீஜன் வந்து இவ்வளவுதான். ஸோ இப்போ நம்மளுடைய சிஸ்டமுடைய ரீஜன் வந்து இவ்வளவு. அப்ப சிஸ்டம் சேஞ்ச் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது? பவுண்டரியும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்? பவுண்டரி வந்து ரியலா பிசிக்கலா பிரசன்ட் ஆயிருக்கு, பட் ஃபிக்ஸ்டு. இங்கேயும் பிசிக்கலா பிரசன்ட் ஆயிருக்கு, பட் இதுல வந்து நம்மளுக்கு என்னது? பிளெக்சிபிள் ஆர் மூவபிள் பவுண்டரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதை நோட் பண்ணி. ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம் பவுண்டரியை பத்தி? ஸோ பவுண்டரியை பத்தி இந்த இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கிடைக்குது நம்மளுக்கு? So boundary can be movable. So boundary can be movable. So or அப்படி இல்லை அப்படின்னா boundary can be fixed இருக்கலாமா? So boundary can be fixed or rigid இருக்கலாம். So rigid இருக்கலாம். So வேற என்ன சொல்லலாம்? So boundary can be real இருக்கலாமா? So boundary can be real. So boundary can be real. So boundary can be imaginary also. Boundary வந்து நமக்கு என்னவா இருக்கலாம்? இமேஜினரியாவும் இருக்கலாம். சப்போஸ் இது நோட் பண்ணியாச்சுங்களா? இப்போ நீங்க ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க ஒரு பைப் இருக்கு. ஸோ இங்க ஒரு பைப் இருக்கு. ஸோ இந்த பைப்ல ஸோ இதுதான் நம்மளுடைய சிஸ்டம், ரைட்டா? ஸோ இந்த பவுண்டரி என்ன பவுண்டரி? ஸோ இந்த பவுண்டரி, ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது? பிசிக்கலா பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இது வந்து நமக்கு என்ன பவுண்டரி? ஸோ ரியல் பவுண்டரி. பட் இதுக்குள்ளதான் நம்ம சிஸ்டத்தை பத்தி படிக்கணும். இதுதான் நம்மளுடைய சிஸ்டம். பட் இங்க பவுண்டரி இருக்குங்களா? நமக்கு பவுண்டரி இருக்கா? இது ஒரு பைப் வந்து ஓப்பன், ரெண்டு சைடுமே ஓப்பனா இருக்கு. இது வந்து பிசிக்கலா பிரசன்ட் ஆயிருக்கு, அதனால ரியல் பவுண்டரி. இந்த ரெண்டு சைடு ஓப்பனா இருக்கு. ஸோ ஓப்பனா இருந்தாலுமே நம்மளுடைய சிஸ்டம் எது? இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு சிஸ்டம். அப்ப இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? வித்தியாசம் தெரியுங்களா? ரிஜிட், மூவபிள், ஸோ ரியல் அண்ட் இமேஜினரிக்கு டிஃபரெண்ட் இருக்குல்ல? இது வந்து இமேஜினரி. ஸோ அதனால பவுண்டரி கேன் பி எனிதிங்கா இருக்கலாம். ஸோ பவுண்டரி கேன் பி மூவபிள், பவுண்டரி கேன் பி ஃபிக்ஸ்ட் ஆர் ரிஜிட், பவுண்டரி கேன் பி ரியல், ஸோ பவுண்டரி கேன் பி இமேஜினரி. ஸோ இமேஜினரி ஆல்சோ. ஸோ இந்த 4 பாயிண்ட் நோட் பண்ணி. ஸோ பவுண்டரி கேன் பி இமேஜினரி. ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கு. ஸோ என்னென்ன டைப் அது? ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து என்னென்ன சிஸ்டம் இருக்கு? இல்ல படிச்சிருக்கலாம். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்? என்னென்ன டைப்ஸ் இருக்கு நம்மளுக்கு? ஓப்பன் சிஸ்டம், ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம், வேற ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். So types of system is mainly classified into two types. So first one is open system. So next one on the closed system. So open system. So next one on the closed system. So now it's full day class. So open system. So closed system. ஸோ ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொன்னோம்? முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஸோ
ஸோ ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். க்ளோஸ்டு சிஸ்டம்னா நம்மளுக்கு எது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது? ஸோ மாஸ் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு சிஸ்டத்தை பத்தி படிக்கலாம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம், ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து மெயின்லி 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஓப்பன் சிஸ்டம், ஸோ செகண்ட் ஒன் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் இப்போ ஒரு ரிஜிட் கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். இந்த ரிஜிட் கண்டெய்னர்ல ஸோ வாட்டர் இல்லாட்டி சம் ஃப்ளூயிட் அப்படின்றப்ப கேஸ் இருக்கலாம், இல்ல வந்து நமக்கு என்ன இருக்கலாம், வாட்டர் இருக்கலாம். ஸோ இதனுடைய இது வந்து நமக்கு என்னன்னா 1 kg இருக்கு. ஸோ 1 kg இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இது வந்து ரிஜிட். ஸோ ரிஜிட் அப்படின்றது முன்னாடி பார்த்தோம்ல அது மாதிரி இப்போ நீங்க ஹீட் கொடுக்குறீங்க. ஸோ எனர்ஜி வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க்ல கொடுக்கலாம், இல்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க ஹீட்டா வந்து நம்மளுக்கு கொடுக்குறீங்க. ஸோ அப்போ என்ன சேஞ்சஸ் நடக்கும் நம்மளுக்கு? ஸோ என்ன சேஞ்சஸ் நடக்கும்? சப்போஸ் இங்க வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட்டர் வந்து நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஸோ பாயில் ஆகுது. ஹீட் கொடுக்குறப்ப நீங்க பாயில் ஆகுறப்ப நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஸோ ஸ்டீமா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ் சேஞ்ச் நடந்திருக்கு. பட் வந்து நமக்கு என்னது ரிமைன் மாஸ் என்னவா இருக்கு இதுல? ஸோ சேமா தான் இருக்கு. பட் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்குது. பட் வந்து மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். மாஸ் எங்கேயாவது வெளில எஸ்கேப் ஆகுதா? நம்மளுக்கு எஸ்கேப் ஆகல. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல? ஸோ நம்மளுடைய சிஸ்டம் என்ன இதுல? ஸோ சிஸ்டம் வந்து வாட்டர், இது ஃப்ளூயிட் அப்படின்றப்ப வாட்டரா இருக்கலாம், இல்ல வந்து கேஸா இருக்கலாம். ஸோ சரௌண்டிங் அப்படின்றது அவுட் சைடு, ஸோ பவுண்டரின்றது இந்த இன்சைடு. ஸோ இதுல வந்து மாஸ் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் நடக்குதா நம்மளுக்கு? ஸோ மாஸ் டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் அக்கரிங். மாஸ் வந்து வெளில எஸ்கேப் ஆகவே இல்லை. ஸோ மாஸ் வந்து 1 kg தான் ப்ரீவியஸா இருந்துச்சு. இப்பயும் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஆஃப்டர் எனர்ஜி சப்ளையும் என்ன இருக்கு? 1 kg தான். அந்த மாஸ் இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ மாஸ் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். So the mass is remain constant. So இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா closed system. So closed system. So இங்க வந்து மாஸ் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ இன்னொரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சிஸ்டத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது நம்மளுடைய சிஸ்டம். இங்க வந்து கேஸ் இருக்கு. ஸோ பிஃபோர் இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ 1 kg மாஸ் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எனர்ஜி சப்ளை பண்ணல, எனர்ஜி இப்போ சப்ளை பண்றோம். ஸோ சப்ளை பண்ண பிறகு என்ன ஆகும்? நம்மளுக்கு எனர்ஜி சப்ளை பண்ண போற எனர்ஜி. இது வந்து ரிஜிட் கண்டெய்னர். ஸோ அதனால மாஸ் வந்து எங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ இது என்ன ஆகும்? ஸோ இது வந்து மூவ் ஆகுது. பட் எனர்ஜி எஸ்கேப் ஆகுதா நம்மளுக்கு இங்க? ஸோ எனர்ஜி எஸ்கேப் ஆகுதா? ஸோ இதுவும் க்ளோஸ்டு சிஸ்டம் தாங்க, இதுவும் க்ளோஸ்டு சிஸ்டம் தான். ஸோ இங்க வந்து பிஃபோர் 1 kg இருக்கு. ஸோ ஹீட் கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? ஸோ இந்த கேஸ்ல வந்து இந்த ஹீட்டை வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இது என்ன ஆகும்? எக்ஸ்பாண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பாண்ட் ஆனாலுமே என்ன மாஸ் இருக்கு உங்களுக்கு? 1 kg தான் இருக்கு. அப்ப என்ன சேஞ்ச் ஆயிருக்கு நம்மளுக்கு? ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆகலாம், அது நம்மளுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. மாஸ் வந்து இருந்தாலுமே நம்மளுக்கு என்னது? ரிமைன் கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதாவது இங்க வந்து நம்மளுக்கு என்னது? இது வந்து ரிஜிட். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது? மூவபிள். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு என்னது? இது க்ளோஸ்டு சிஸ்டம். ஏன் க்ளோஸ்டு சிஸ்டம் சொல்றோம் இதுல? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்னது? இது வந்து ரிஜிட். ஸோ இது வந்து மூவபிள். இருந்தாலுமே இது ரெண்டுமே நம்ம க்ளோஸ்டு சிஸ்டம் சொல்றோம். ஏன் சொல்றோம் க்ளோஸ்டு சிஸ்டம் சொல்லிட்டு? க்ளோஸ்டு. ஸோ மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கேயும் 1 kg இருக்கு. ஸோ ஆஃப்டர் எக்ஸ்பேண்ட் ஆன பிறகும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அகைன் மாஸ் வந்து எங்க எஸ்கேப் ஆகல. ஏன்னா வால்வ் எதுவும் இல்லை. ஸோ அகைன் வந்து 1 kg தான் இருக்கு. ஸோ அப்ப இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? க்ளோஸ்டு சிஸ்டம். அப்ப என்ன சேஞ்ச் ஆயிருக்கு இதுல? எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. மாஸ் வந்து ரிமைன் வந்து நமக்கு என்ன இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. பட் இந்த சிஸ்டத்தை பர்டிகுலரா பார்க்கும்போது இதுல என்ன நடந்திருக்கு? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அது இல்லாம நம்மளுக்கு என்னது? வால்யூம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பிஃபோர் வால்யூம் என்னது நம்மளுக்கு? ஸோ பிஃபோர் வால்யூம் இவ்வளவுதான் வால்யூம். ஸோ இதுல வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு என்னது? வால்யூம் சேஞ்ச் ஆகும். பட் மாஸ் பத்தி தான் நம்ம பேசுறோம். மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். போத் கேசஸ்ல வந்து மாஸ் ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கனால இதுக்கு பேர் வந்து நமக்கு என்ன சொல்றோம்? க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ இதுல வந்து so even though after expanding the gas வந்து the mass is remain constant. So mass is remains constant. So remains constant. But இங்க என்ன நடந்திருக்கு? இந்த கேஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா வால்யூம் வந்து நமக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. So volume changes occurs. So volume changes வந்து இங்க நடந்திருக்கு. பட் நம்ம ஓப்பன் க்ளோஸ்டு சிஸ்டம் இது ஃபுல்லாமே எதுக்கு பத்தி படிக்கிறோம் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு ஒரே ஒரு வேர்டு தான். என்னன்னா மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ மாஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்றோம்? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து இதான்.
ஸோ இன்னொரு வேர்டு அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் மாஸ் இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். க்ளோஸ்ட் சிஸ்டத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்னா குவாலிட்டி ஆஃப் மாஸ் இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ இன்னொரு மாஸ் இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் மாஸ். ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ குவாலிட்டி ஆஃப் mass remains constant. So what is mean by quality na enna? So quality அப்படின்றது வந்து identity. So identity of mass is remain constant. So identity of mass remains constant. So what is mean by identity of mass remain constant? அப்ப இங்க பாத்தீங்கன்னா சொல்லுவேன், இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் இருக்கோம் இப்ப? ஸோ 5 மெம்பர்ஸுங்களா? ஸோ 1 2 3 ஜெயக்குமார், கமல், இந்த மாதிரி 5 மெம்பர்ஸ் இருக்கீங்க. இப்ப நாளைக்கு யார் வருவீங்க? ஸோ நாளைக்கு நீங்க தான் வருவீங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு என்னது குவாலிட்டியில ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா? ஸோ சேஞ்சஸ் நடக்கல. இப்போ நாளைக்கு இருந்து கமல் வரமாட்டாரு. ஸோ கமலுக்கு பதிலாக வேற ஸ்டூடெண்ட் வராப்ல. அப்ப அப்பயும் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஸ்டூடெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எத்தனை? 5. பட் குவாலிட்டி என்ன இருக்கு நம்மளுக்கு? ஐடென்டிட்டி வந்து அதே மாஸ் கிடையாது. ஸோ ஐடென்டிட்டி வந்து நம்மளுக்கு என்னது சேஞ்ச் ஆயிருக்கு. பட் க்ளோஸ்டு சிஸ்டம்னா அப்படி இல்லை. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கணும்? குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். இப்போ இங்க ஏதாவது மாஸ் வந்து எஸ்கேப் ஆகுது நம்மளுக்கு. ஸோ எஸ்கேப்பே ஆகல, அதனால குவாலிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த கிளாஸ் ரூம்ல 5 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ நாளைக்கும் இதே நீங்க 5 மெம்பர்ஸ் இந்த கிளாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து ரிமைன்ஸ் வந்து என்னது கான்ஸ்டன்ட். இப்போ நீங்க நாளைக்கு வந்து 5 மெம்பர்ஸ் பட் வேற பேட்ச் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்னது? ஸோ மாஸ் கான்ஸ்டன்ட் தான், பட் குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. அதை வந்து நம்ம க்ளோஸ்ட் சிஸ்டம் வந்து சொல்ல முடியாது. ஸோ இதை நோட் பண்ணீங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏன் இதை வந்து நம்ம ஈவன் தோ எக்ஸ்பென்ஷன் ஆன பிறகுமே இதை க்ளோஸ்ட் சிஸ்டம் ஏன் சொல்றோம்? ஸோ க்ளோஸ்ட் சிஸ்டம் ஏன் சொல்றோம்? ஸோ ஈவன் தோ எக்ஸ்பேண்டிங் ஸ்டில் த மாஸ் ரிமைன்ஸ் இன் தி ஸோ பிஸ்டனுக்குள்ள தான் இருக்கு, வெளில போல. ஸோ அதனாலதான் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ இதுல வந்து நம்ம எது நடந்திருக்கு? ஒன்லி வந்து நம்மளுக்கு எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ மாஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு? ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ மாஸ் இல்ல குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து நமக்கு என்னது? ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ இதுல இருந்து இன்னொன்று வந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்? இல்ல ஸோ பவுண்டரி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பாண்டிங் ஆகலாம், பட் கான்ட்ராக்ட் ஆகலாம். ஸோ இதுல வந்து பவுண்டரி ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு? ஸோ இவ்வளவு போர்ஷனுக்கு தான் பவுண்டரி இருந்துச்சு. இப்போ சிஸ்டம் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு பவுண்டரியும் சேஞ்ச் ஆகும். ஸோ பவுண்டரி எக்ஸ்பாண்டிங் ஆர் கான்ட்ராக்டிங் அது பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு என்னவா இருக்கும்? பவுண்டரி எக்ஸ்பாண்டிங் ஆர் கான்ட்ராக்டிங் ஈவன் தோ த மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது? ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ மாஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட்னா என்ன மாஸ் நம்மளுக்கு? ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆகும். அதாவது எஸ்கேப்பே ஆகக்கூடாது. ஸோ புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸோ இங்க 1 kg இருக்கு, வெளியில போறது வந்து ஒரு 1 kg, ரைட்டா? ஸோ உள்ள 1 kg போகுது. ஸோ வெளியில வந்து நம்மளுக்கு என்னன்னா ஆல்ரெடி 1 kg இருக்கு. அப்ப வெளியிலயும் 1 kg போகுது. இப்போ மாஸ் இங்க என்ன? 1 kg தான். பட் குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து சேமுங்களா? டிஃபரெண்ட். ஸோ இங்க நியூவா வர 1 kg இங்க ஃபில் ஆயிருது, ஆல்ரெடி இருந்த 1 kg வந்து என்னது? வெளியில போயிருது. அப்போ குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. நம்ம க்ளோஸ்ட் சிஸ்டம் படிச்சாலே நம்மளுக்கு என்ன வரும்? குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதனால க்ளோஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது சொல்ல முடியும். ஸோ இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஸோ பவுண்டரி இஸ் எக்ஸ்பாண்டிங் ஆர் கான்ட்ராக்டிங், இந்த மாஸ் இஸ் ரிமைன் சேம். இந்த பாயிண்ட்டுக்கு கீழே, ஸோ க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு கீழே, ஸோ பவுண்டரி இஸ் எக்ஸ்பாண்டிங் ஆர் கான்ட்ராக்டிங், ஸோ பவுண்டரி இஸ் எக்ஸ்பாண்டிங் ஆர் கான்ட்ராக்டிங், ஸோ பவுண்டரி இஸ் எக்ஸ்பாண்டிங் ஆர் கான்ட்ராக்டிங், த மாஸ் இஸ் ரிமைன் சேம். த பவுண்டரி இஸ் எக்ஸ்பாண்டிங் ஆர் கான்ட்ராக்டிங், இந்த பவுண்டரி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகலாம். இந்த பவுண்டரி இஸ் எக்ஸ்பாண்டிங் ஆர் கான்ட்ராக்டிங், இந்த மாஸ் இஸ் ரிமைன் சேம். ஸோ த மாஸ் இஸ் ரிமைன் சேம். ஸோ அதனால இன்னொரு டேர்ம் என்ன சொல்றோம் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம் ஆல்சோ நோன் அஸ் கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் ஆல்சோ நோன் அஸ் கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம், ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் ஆல்சோ நோன் அஸ் control mass system. So control mass system. So closed system வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா control mass system. மாஸ் வந்து எங்க எஸ்கேப் ஆகுறதுனால இதுக்கு another name வந்து control mass system. ஸோ க்ளோஸ் சிஸ்டம்ல வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அது கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். க்ளோஸ் சிஸ்டத்துல வந்து நம்மளுக்கு வால்யூம் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ரைட் ஆர் ராங்?
சொல்றாங்க. ஸோ இப்போ இதுல வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதுல வந்து நமக்கு என்னது வால்யூம் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால இந்த பாயிண்ட் அப்படி இன் க்ளோஸ்ட் சிஸ்டம் வால்யூம் மே கான்ஸ்டன்ட் மே நாட் பி கான்ஸ்டன்ட். ஸோ in closed system volume may be constant or change. In closed system volume may be constant or changing. In closed system volume may be constant or changing. So volume may be constant or changing. Volume may be constant or changing, but mass is always fixed. So mass is always fixed. So mass ன்னு சொல்றதை விட நம்ம என்ன சொல்லலாம்? So quality of mass is always fixed. So quality of mass வந்து நமக்கு என்னது always fixed ஆகும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சா க்ளோஸ்ட் சிஸ்டத்துல வந்து நமக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ பவுண்டரி வந்து நமக்கு எப்படி வேணா இருக்கலாம். ஸோ பவுண்டரி வந்து ஃபிக்ஸ்டாவும் இருக்கலாம், ஸோ மூவபிளாவும் இருக்கலாம். ஸோ அதை பத்தி நம்மளுக்கு மேட்டர் இல்ல. வால்யூம் வந்து நம்மளுக்கு என்னது மேபி கான்ஸ்டன்டா இருக்கலாம், ஸோ சேஞ்ச் கூட ஆகலாம். பட் நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது? ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து நம்மளுக்கு ரிமைன் கான்ஸ்டன்ட். மாஸ்ன்றத வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லணும்? குவாலிட்டி ஆஃப் மாஸ். குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் வந்து. So quality of mass is remain constant. So next நம்ம open system நோட் பண்ணீங்க. So open system. So open system. So open system அப்படின்னா சப்போஸ் நான் ஒரு பாய்லர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பாய்லர். ஸோ இது பாய்லர். இப்போ இதனுடைய பவுண்டரி என்ன? நம்மளுக்கு இங்க பவுண்டரி எது வரைக்கும் பவுண்டரி? ஸோ இது வந்து நம்மளுக்கு பவுண்டரி. ஸோ இது சம் பார்ட் வந்து ரியல் பவுண்டரியா இருக்கு, சம் பார்ட் இதெல்லாம் இமேஜினரி பவுண்டரி. இந்த போஸ்ட் வந்து இமேஜினரி பவுண்டரி. இப்போ நம்ம உள்ள வந்து எவ்வளவு வாட்டர் என்டர் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ 20 kg ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு என்டர் ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ 20 kg ஆஃப் வாட்டர் பிளஸ் ஸ்டீம் ரெண்டுமே இருக்கு. ஏன்னா நம்ம ஹீட் சப்ளை பண்ணிட்டே இருக்கோம். ஸோ கீழே எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வெளியில நம்மளுக்கு என்ன கன்வெர்ட் ஆகி போயிட்டே இருக்கும்? ஸோ ஸ்டீம். ஸோ 20 kg ஆஃப் ஸ்டீம் வந்து நம்மளுக்கு வெளியில எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு. இப்போ இங்க சொல்லுங்க, இதுல வந்து நம்மளுக்கு ஸோ மாஸ் வந்து கிராஸ் ஆகுதா இல்லையா பவுண்டரியா? போன கேஸ்ல வந்து மாஸ் கிராஸ் ஆச்சா? பவுண்டரியை விட்டு மாஸ் கிராஸ் ஆச்சா? இல்ல. இப்போ இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 20 kg ஆஃப் வாட்டர் வந்து என்டர் ஆகுது. ஸோ இப்போ இங்கே என்னவா இருக்கு நம்மளுக்கு? ஸோ 20 kg ஆஃப் வாட்டர் பிளஸ் ஸ்டீம் வந்து நம்மளுக்கு உள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் பிளஸ் ஸ்டீம் வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து பவுண்டரியை விட்டு மாஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? கிராஸ் ஆகுது. ஸோ பவுண்டரியை விட்டு மாஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது? ஓப்பன் சிஸ்டம். ஸோ இங்க வந்து குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டுங்களா? ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்டா? ஸோ கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ இப்போ நீங்க வாட்டர்னு கூட எடுத்துங்க. ஸோ வாட்டர்னு கூட எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்க 20 kg ஆஃப் வாட்டர் வந்து உள்ள வருது. ஸோ இங்க உள்ள 20 kg ஆஃப் வாட்டர் எங்க போச்சு நம்மளுக்கு? ஸோ ஸ்டீமா கன்வெர்ட் ஆகி வெளியில போயிருச்சு. ஸோ அகைன் 20 kg வரும். ஸோ அகைன் 20 kg வந்து நமக்கு. ஸோ ஈவன் தோ வந்து நமக்கு என்னது? மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இங்க உள்ள மாஸ் கான்ஸ்டன்ட், பட் குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து நாட் கான்ஸ்டன்ட். ஸோ அதை நோட் பண்ணீங்க. Though the mass is same, though the mass is same, so though the mass is same, though the mass is same, the quality of mass is different. So though the mass
though the mass is same, the quality of mass is different. ஸோ இது கீழே நோட் பண்ணீங்க. ஸோ இதுல வந்து நமக்கு என்னது முக்கியமா வந்து மாஸ் இஸ் கிராசிங் தி பவுண்டரி. ஸோ மாஸ் வந்து அது பவுண்டரி விட்டு கிராஸ் ஆகுது. ஸோ மாஸ் இஸ் கிராசிங் தி பவுண்டரி. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனர்ஜி இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபரிங். ஸோ எனர்ஜி இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபரிங். ஸோ எனர்ஜி இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபரிங். ஸோ மாஸ் இஸ் கிராசிங் தி பவுண்டரி. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனர்ஜி இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபரிங். ஸோ எனர்ஜி இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபரிங். திஸ் இஸ் கால்டு ஓப்பன் சிஸ்டம். ஸோ அப்போ ஓப்பன் சிஸ்டத்துல நம்ம மெயினா என்ன சொல்றோம்? ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கும், மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஸோ எனர்ஜியும் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஸோ மாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். So next note பண்ணிங்க. So open system note பண்ணிங்க. The system in which there is both mass and energy transfer. The system in which there is both mass and energy transfer. The system in which there is both mass and energy transfer. The system in which there is both mass and energy transfer. The system in which there is both mass and energy transfer. This is known as open system. This is அனாலிசிஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ரெண்டு சிஸ்டத்துல எதை அனாலிசிஸ் பண்றது ஈஸி? ஸோ ஓப்பன் சிஸ்டமா க்ளோஸ்டு சிஸ்டமா? ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் தான் அனாலிசிஸ் பண்றது வந்து ஈஸி. ஏன்னா மாஸ் வந்து ஃபிக்ஸ்டு. இந்த ஃபிக்ஸ்டு மாஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியா பார்த்துலாம். பட் இங்க வந்து மாஸ் வந்து நமக்கு என்னது, ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ இதை அனாலிசிஸ் பண்றது வந்து கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் இஸ் வெரி ஈஸி டு அனாலிசிஸ். The closed system is very easy to analysis. So closed system is very easy to analysis. So closed system is very easy to analysis because mass is fixed. So closed system is very easy to analysis because mass is fixed. So mass is fixed. So mass வந்து நமக்கு என்னது closed systemல fixed-ஆ இருக்கறனால அதை அனாலிசிஸ் பண்றது வந்து நமக்கு ஈஸி. பட் மோஸ்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ் டிவைசஸ் ஃபுல்லா என்னவா இருக்கும்? ஓப்பன் சிஸ்டமா இருக்குமா, க்ளோஸ் சிஸ்டமா இருக்குமா? மோஸ்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ் டிவைசஸ் ஓப்பன் சிஸ்டம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக் டிவைசஸ் ஆர் ஓப்பன் சிஸ்டம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக் டிவைசஸ் ஆர் ஓப்பன் சிஸ்டம். லைக் என்னென்ன சொல்லலாம் நம்ம எக்ஸாம்பிள்? ஸோ டர்பைன், கம்ப்ரஸர், ஸோ பாய்லர். ஸோ இது ஃபுல்லாமே ஓப்பன் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ அதாவது மோஸ்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ் டிவைசஸ் ஆர் ஓப்பன் சிஸ்டம் லைக் பாய்லர், கம்ப்ரஸர். So like boiler, compressor, so and turbine. So human body என்ன system? So human body என்ன system? So open system. Open system or closed system? Open system. So energy interaction நடக்குது, so mass interaction நடக்குது. So அதனால human body வந்து நமக்கு என்னது open system. ரைட்டா? So இப்போ டர்பைன் இது எல்லாமே நமக்கு என்னது ஓப்பன் சிஸ்டம். ஸோ குக்கர் வந்து நம்மளுக்கு ஓப்பன் சிஸ்டமா க்ளோஸ்ட் சிஸ்டமா? ஸோ குக்கர் ஸோ குக்கர் வந்து ரெண்டுமே ஓப்பன் சிஸ்டம் அஸ் வெல் அஸ் க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ எப்போ வரைக்கும் அந்த விசில் வந்துட்டு நீங்க ஸ்டீமை வெளியில விடலையோ அது வரைக்கும் அது என்ன சிஸ்டமா இருக்கு பிஹேவ் பண்ணுறது நமக்கு க்ளோஸ்டு சிஸ்டமா. ஸோ அந்த ஸ்டீமை வந்து அந்த விசில் மூலியமா வெளியில விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் சிஸ்டம். இப்போ நீங்க ஒரு ஒரு காஃபி வந்து இங்க இருக்கு, காஃபி வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஓப்பன் சிஸ்டமா க்ளோஸ்டு சிஸ்டமா? ஸோ ஹாட் காஃபி இங்க இருக்கு. ஸோ இது ஓப்பன் சிஸ்டமா க்ளோஸ்டு சிஸ்டமா? ஸோ இதுல வந்து வாட்டர் கூட வச்சுக்கோங்க, ஹாட் வாட்டர். ஸோ ஓப்பன் சிஸ்டமா க்ளோஸ்டு சிஸ்டமா? ஸோ ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஏன்னா ஹீட் இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ வந்து மாசஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகி போகுது நம்மளுக்கு? ஸோ வேப்பரா கன்வெர்ட் போகுது, ஸ்டீம்ல வேப்பரா கன்வெர்ட் ஆகுறதுனால ஸோ இது வந்து நமக்கு என்னது ஓப்பன் சிஸ்டம். ஸோ கப் ஆஃப் காஃபி இஸ் கன்சிடர் அஸ் ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணி இது எல்லாமே பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஐசோலேட்டட் சிஸ்டம்? இது நோட் பண்ணி வச்சுங்களா? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கும்ல இதுல.
the quality of mass is remain consistent in open system. கரெக்டா சொல்றாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து ஸோ மாஸ் வந்து சேமா இருக்கும், பட் நம்மளுக்கு கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும், குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் இஸ் நாட் ஸோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் இஸ் நாட் ஸோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணி ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம். So isolated system. So isolated system இது நோட் பண்ணி வச்சுங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் இஸ் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கேட்டிங் நோட் பண்ணி ஐசோலேட்டட் சிஸ்டம். நம்ம சிஸ்டத்தை வந்து எத்தனை டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ சிஸ்டம் இஸ் மெயின்லி கிளாசிஃபைட் இன்டு ஸோ எத்தனை சிஸ்டமா கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ 3. ஸோ நம்ம இப்போ 3, 4 ஓப்பன் க்ளோஸ்டு 2. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு தெர்மல் ஃபிளாஸ்க் எடுத்துக்கிறோம். ஸோ தெர்மல் ஃபிளாஸ்க்ல ஸோ இப்போ ஒரு 3:30 வச்சுக்கலாம். ஸோ 3:30 PM வந்து ஸோ ஹாட் காஃபி வைக்கிறீங்க. ஸோ நைட் 8:30 PM நைட் 8:30 PM ஸோ என்ன ஆகும் நம்மளுக்கு அப்படி இருக்குமா. தெர்மல் ஃபிளாஸ்க் ஸோ இன்சுலேட் பண்ணிருக்கீங்க, பட் இங்க 3:30 PMக்கு ஹாட் காஃபி வச்சிருக்கீங்க. ஸோ 8:30 PMக்கு என்ன இருக்கும். ஸோ கொஞ்சம் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ அதே இது நாளைக்கு 8:30க்கு வந்து இல்ல சொல்றேன் நீங்க குடிக்க வேணாம், பட் நீங்க கொடுத்த ஹீட்டும் மாஸ் வந்து எங்கேயும் வெளில போல, பட் எனர்ஜி வந்து தெர்மல் ஃபிளாஸ்க் தான். பட் அது வந்து என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு ஸோ எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த தெர்மல் ஃபிளாஸ்க்கும் இதை தான் நம்ம கன்சிடர் பண்றோம் க்ளோஸ்டு சிஸ்டம். பட் நம்ம படிக்கிறப்ப நம்ம என்ன கன்சிடர் பண்றோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட். இதுல இருந்து ஹீட் டிரான்ஸ்ஃபரே நடக்கவே நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ அதனாலதான் தெர்மோடைனமிக்ஸ் வந்து மெயின்லி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். இந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்தை வந்து நம்ம படிக்க மாட்டோம். தெர்மோடைனமிக்ஸ்ல படிக்க போறது வந்து 2 டைப்ஸ் தான். எது ஓப்பன் க்ளோஸ்டு. ஸோ அதை மட்டும் தான் நம்ம படிப்போம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டத்தை வந்து படிக்க மாட்டோம். ஏன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் த பார்ட் ஆஃப் தான் நமக்கு என்னது க்ளோஸ்டு சிஸ்டம் தான். ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஸோ பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட் 100% இன்சுலேஷன். ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபரே நடக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இப்போ நோட் பண்ணீங்க. ஸோ 100% ஐசோலேஷன் இஸ் நாட் பாசிபிள். இந்த இதுல ஸோ 100% ஐசோலேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ 100% isolation is not possible. So 100% isolation is not possible. So 100% isolation is not possible. So it is called as closed system. So it is called as closed system. Closed system. But we are assuming perfectly insulated. அதான் 100% வந்து ஐசோலேஷன் பாசிபிள் கிடையாது. அதனால இது ஆக்சுவலா க்ளோஸ்டு சிஸ்டம் தான். பட் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸோ பட் வி ஆர் அசியூமிங் பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட். ஸோ பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட் மீன்ஸ் no energy transfer. So perfectly insulated means no energy transfer. So perfectly insulated means no energy transfer. So energy transfer. Such a closed system is called as isolated system. Such a closed system is called as isolated system. So in bracket la வந்து special case of isolated system. So in bracket la வந்து special case of isolated system. So special case of isolated system. So special case of isolated system. அதாவது நம்ம தெர்மல் ஃபிளாஸ்க் நீங்க பிராக்டிகலா யூஸ் பண்ற தெர்மல் ஃபிளாஸ்க் வந்து என்னது. ஸோ தெர்மல் ஃபிளாஸ்க் வந்து இப்போ நம்ம 3:30க்கு வந்து ஹாட் காஃபி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்கல, பட் எனர்ஜியும் வந்து நமக்கு என்னது மைன்யூட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ மைன்யூட்டா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்தாலும் அதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது க்ளோஸ்டு சிஸ்டம் தான். நான் என்ன பண்றேன் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கிறீங்க, நான் வந்து ஒரு கண்டெய்னர் ரெடி பண்றேன், அந்த ஃபிளாஸ்க்ல வந்து 10 வருஷம் ஆனாலும் வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது ஐசோலேட்டட் சிஸ்டம்.
ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் க்ளோஸ்ட் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம். அப்ப ஐசோலேட்டட் சிஸ்டத்துல வந்து என்ன நடக்காது? ஸோ வாட் இஸ் மீன் பை ஐசோலேட்டட் சிஸ்டம்? ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா ஸோ நோ எனர்ஜி, ஸோ நோ எனர்ஜி அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நோ எனர்ஜி அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நோ எனர்ஜி அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே நடக்காது. ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அப்படி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ஐசோலேட், ஆனால் பாசிபிள் இல்லை, பட் அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஐசோலேட்டடுக்கான டெஃபினிஷன் என்ன? நீங்க ஒரு சிஸ்டத்தை ஐசோலேட்டட்னு சொல்லணும் அப்படின்னா அந்த சிஸ்டத்துல வந்து நமக்கு என்னது? நோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடாது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடாது. ஸோ அது இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன? ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ தெர்மல் ஃபிளாஸ்க் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம். பட் ஆக்சுவலா அது பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஸோ தெர்மல் ஃபிளாஸ்க், ஸோ தெர்மல் ஃபிளாஸ்க் வேற என்ன சொல்லலாம்? ஸோ யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் என்ன சொல்றேன்? யூனிவர்ஸ்னா இப்ப நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல வாட் இஸ் மீன் பை யூனிவர்ஸ்னா என்ன சொன்னோம்? சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு சிஸ்டம், ஸோ இது வந்து சரௌண்டிங். ஸோ சரௌண்டிங், ஸோ இப்போ சிஸ்டத்துல உள்ள மாஸ் வந்து நம்மளுக்கு ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கு. பட் இந்த சிஸ்டத்துல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் இதை ஹீட் வந்து லாஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹீட் லாஸ் பண்ணுது, இல்ல வந்து ஒர்க் வருது அப்படின்னா, ஸோ இந்த ஹீட் லாஸ் பண்ணுது அப்படின்னா இதனால அஃபெக்ட் ஆக போறது யாரு? சரௌண்டிங். ஸோ அஃபெக்ட் ஆக போறது வந்து சரௌண்டிங். அப்ப இதுல இருந்து இது வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இப்போ ஓவராலா இதுக்கு பேர் என்ன? சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங், இது ரெண்டுக்கும் பேர் என்ன? யூனிவர்ஸ். ஸோ இந்த யூனிவர்ஸ்ல இருந்து ஏதாவது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இல்ல மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்குதா? ஸோ உள்ளுக்குள்ளதான் சிஸ்டத்துக்குள்ள இருந்து மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகல, பட் சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்க்கு வந்து என்ன வந்திருக்கு? எனர்ஜி வந்திருக்கு. ஸோ அப்ப இதுல இருந்து நடக்கிற லாசஸ் வந்து எது டேக் கேர் பண்ணிக்கிருச்சு? சரௌண்டிங். ஸோ அப்ப அந்த சரௌண்டிங்ல இருந்து அதர் இதுக்கு போக முடியல. ஸோ அப்ப இதனால இதுக்கு பேர் நான் யூனிவர்ஸ் டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். அப்ப இந்த யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம என்ன நடக்கல? நோ எனர்ஜி அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபர். ஸோ அதனால யூனிவர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம். அதை நோட் பண்ணீங்க. ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேபிள் நோட் பண்ணியிருந்தோமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ டேபிள் நோட் பண்ணியிருந்தோமா? ஸோ அந்த டேபிள் ஓப்பன் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணி ஒரு டேபிள் மேக் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், இது நோட் பண்ணியாச்சா ஜெயக்குமார்? என்ன டல்லா இருக்கீங்க ஜெயக்குமார்? ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாஸ் டிரான்ஸ்ஃபர். யூனிவர்ஸா வந்து ஐசோலேட்டட் தான் எடுத்துக்கோம். பட் சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங் என்ன நடக்கும்? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். பட் யூனிவர்ஸ் தான் நம்ம யூனிவர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா என்னது? யூனிவர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து மாஸ் டிரான்ஸ்ஃபர், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்? ஐசோலேட் சிஸ்டம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், மாஸ் டிரான்ஸ்ஃபர். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஹெச்எம்டில 3 யூனிட் இருக்குங்களா? ஸோ இதுல 12 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 கொஸ்டினோ 12 கொஸ்டினோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெச்எம்டி ஹீட் கன்வெக்ஷனா? ஸோ கன்வெக்ஷன் சாப்டர் நடத்தினால ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து 4 சாப்டர் தான். என்னென்ன? ஸோ கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஸோ அது இல்லாம நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆர்இசி, ஸோ பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், ஸோ அதுக்கடுத்து ஐசிஜி. இது எல்லாமே ஒரே பார்ட். இது எல்லாமே ஒரு உங்களுக்கு இபி சிலபஸ்ல என்னென்ன பார்ட் இருக்கு? நம்மளுக்கு இஎம் இருக்கா? இஎம் முடிச்சாச்சு. ஸோ டிசைன் முடிச்சாச்சு. ஸோ டோம் இல்லை உங்களுக்கு இல்லை இவங்களுக்கு. ஸோ டோம் முடிச்சாச்சு. வேற ஸோ முடிச்சாச்சு. ஸோ வேற இபி சிலபஸ் சொல்லுங்க. இபி சிலபஸ். ஸோ ஃப்ளூயிட் எனர்ஜியா? ஃப்ளூயிட் இல்லைங்க. ஸோ கோருக்கு வர சொல்லுங்க. ஸோ இஎம், டிசைனு, டோமஸ். ப்ரொடக்ஷன்ல ரிமைனிங் பார்ட் இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன்ல கேஸ்டிங் முடிச்சிட்டோமா? ஸோ வெல்டிங்ல கொஞ்சம் தியரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்டிங்ல கொஞ்சம் தியரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டல் கட்டிங் முடிக்கல. ஸோ மிஷினிங் பார்த்துருக்கோமா? ஸோ மிஷினிங் பார்த்தாச்சு. ஸோ மிஷினிங் பார்த்துட்டோம். வேற
ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஸோ அன்கன்வென்ஷனல் மிஷினிங் இருக்கு, ஸோ அதுக்கடுத்து மெட்டல் கட்டிங் இருக்கு, ஸோ மெட்ராலஜி இருக்கு, ஸோ மெட்டல் ஃபார்மிங் இருக்கு, ஸோ கேட் கேம் இருக்கு. ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் வந்து தனி சாப்டர் உங்களுக்கு. ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் வந்து தனி சாப்டர், ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது முடிச்சாச்சுன்னா ப்ரொடக்ஷன் மெட்டீரியல் சயின்ஸ் வேற என்ன இருக்கு, அவ்வளவுதானுங்களா? ஸோ ஹெச்எம்டி தெர்மோடைனமிக்ஸ் ஆர்இசி பவர் பாயிண்ட், ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் ப்ரொடக்ஷன் வேற என்ன இருக்கு, ஆட்டோமேட்டிவ் இன்ஜின்ஸ் இருக்கு. ஸோ அதாவது ஐசி இன்ஜின் படிச்சிட்டாலே நமக்கு என்னது பூரா பேசிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதை தவிர்த்து நம்ம கொஞ்சம் அது பார்க்கணும், ஆட்டோமேட்டிவ் இன்ஜின்ஸ் பார்க்கணும். ஸோ அது பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்ஸ்ல நீங்க தெர்மோடைனமிக்ஸ் படிக்க தேவையில்ல. ஸோ பேசிக்ஸ்ல என்ன படிக்க தேவையில்ல, தெர்மோடைனமிக்ஸ் படிக்க தேவையில்ல. வேற ஸோ இஎம் படிக்க தேவையில்ல. ஸோ வேற சிவில் இன்ஜினியரிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து நாலேஜ் சாப்டர் தான். ஸோ அதுல வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இருக்கு, ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து பவுண்டரி லேயர் இருக்கு, அதுக்கடுத்து பம்ப் இருக்கு, அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இருக்கு. ஸோ அது படிக்கணும். ஸோ அந்த 3 பேப்பர் ஒரு மோரலஸ் முடிஞ்சிடும். நம்ம இந்த மெட்டீரியல் சயின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த கொஞ்சம் மெட்டீரியல் சயின்ஸ் வந்து முடிஞ்சிடும். பட் அதுல உள்ள மெட்டீரியல் சயின்ஸ் வந்து கண்டக்டர், செமி கண்டக்டர், இதை பத்தி படிக்கணும். ஸோ அந்த பேப்பரும் இன்னொரு பேப்பர் என்னது, எலக்ட்ரிக்கல் பேப்பரா? எலக்ட்ரிக்கல் பேப்பர் வந்து அவர் சந்தோஷ் நடத்துவாரு, ரைட்டா? சந்தோஷ் நடத்துவாரு. அது இல்லாம நமக்கு என்ன இருக்கு, ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அது வேணா பார்த்துக்கலாம். ஸோ பிசிக்ஸ் நடத்துறேன்னு சொன்னாரா? பிசிக்ஸ் சந்தோஷம் நடத்துறேன். ஸோ கம்ப்யூட்டர் கெமிஸ்ட்ரி மட்டும் நான் படிச்சுக்கலாம். கெமிஸ்ட்ரி ஏதாவது ஃப்ரெண்டு ஏதாவது நடத்த சொன்னா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், ஸோ மாஸ் டிரான்ஸ்ஃபர், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஸோ அது இல்லாம உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல. ஸோ ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டத்துல என்ன நடக்கும் நம்மளுக்கு? மேடி சொல்லுங்க, க்ளோஸ்டு சிஸ்டத்துல என்ன நடக்கும்? மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா நடக்காதா? நடக்காது. எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஸோ என்ன சொல்லலாம் நம்மளுக்கு? ஸோ குக்கர் வந்து கன்சிடர்ஸ் போத் ஸோ ரெண்டுமே. ஸோ ரைட். அதாவது க்ளோஸ்டு கண்டெய்னர். ஸோ க்ளோஸ்டு கண்டெய்னர்ல வந்து நீங்க க்ளோஸ்டு கண்டெய்னர் அப்படின்றது என்னது? ஸோ பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்ல வால்வு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எழுதிருக்கோம்? க்ளோஸ்டு சிஸ்டம் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ பிஸ்டன் சிலிண்டர் வித்தவுட் வால்வ். ஸோ வித்தவுட் வால்வ். வேற என்ன எக்ஸாம்பிள் எழுதிருக்கீங்க? ஸோ பல்பு, ஸோ பலூன். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டத்துக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஓப்பன் சிஸ்டத்துல என்ன நடக்கும்? மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? ஓப்பன் சிஸ்டத்துல மாஸ் டிரான்ஸ்ஃபர், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ் டிவைசஸ் ஆர் கம் சென்டர் வந்து நமக்கு என்னது? ஓப்பன் சிஸ்டம். ஸோ அப்போ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ காஃபி, தெர்மோடைனமிக் சிஸ்டம் டிவைஸ் சொல்லுங்க. டிவைஸ் பம்ப், ஸோ டர்பைன், ஸோ கம்ப்ரஸர், ஸோ ஸ்டீம் இன்ஜின். வேற ஸோ பாய்லர், ஸோ ஹியூமன் பாடி, ஸோ வேற என்ன சொல்லலாம் ஓப்பன் சிஸ்டத்துக்கு? ஸோ பம்ப், டர்பைன், கம்ப்ரஸர், ஸ்டீம் இன்ஜின், பாய்லர், ஹியூமன் பாடி. வேற நாசில் சொல்லலாமா? நாசில், டிஃப்யூசர், நாசில், வால்வா? ஸோ வால்வ் என்ன மீனிங்ல வருது? கேஸ் ஸ்டவ்ல அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ முக்கியமா இல்ல நம்ம யூஸ் பண்ற தெர்மோடைனமிக்ஸ் டிவைஸ் மட்டும் மேக்ஸிமம் எழுதிங்க. ஸோ நோசில், அதுக்கடுத்து என்னது? எவாபரேட்டர். ஸோ எவாபரேட்டர் எங்க யூஸ் ஆகுது நம்மளுக்கு? ஸோ டர்பைன்ல யூஸ் ஆகுதான். ஸோ டர்பைன்ல எதுக்கு எவாபரேட்டர் யூஸ் ஆகுது? ஸோ ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் படிப்போம்ல, ஸோ அதுல எவாபரேட்டர் கண்டுபிடிச்சு. எவாபரேட்டரா எதுக்கு? கூலிங் டவருக்கு போயிட்டு எவாபரேட்டரா?
பார்த்து நம்மளோட ஆர்ஏசில தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஆர்என்டிஎஸ்ல தான் எவாபரேட் வரும். ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணி இதெல்லாம் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் நோட் பண்ணீங்க. ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஸோ வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோலேட்டட் சிஸ்டம்? ஸோ தெர்மல் ஃபிளாஸ்க். ஸோ வேற யூனிவர்ஸ். இது 1 மார்க்ல கேட்பாங்க. இதுல என்னென்ன நடக்கும்? ஸோ ஜெயக்குமார் சொல்லுங்க, இதுல ஐசோலேட்டட் சிஸ்டத்துல என்னென்ன டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸோ நடக்காது. எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்காது. என்ன எக்ஸாம்பிள்? என்ன எக்ஸாம்பிள்? ஸோ தெர்மல் ஃபிளாஸ்க். ஸோ தெர்மல் ஃபிளாஸ்க் வேற. ஸோ தெர்மல் ஃபிளாஸ்க் வேற என்ன சொல்லலாம்? யூனிவர்ஸ். ஸோ தெர்மல் ஃபிளாஸ்க், யூனிவர்ஸ், இது ஃபுல்லாமே நம்மளுக்கு ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் அப்படியே கண்ட்ரோல் வால்யூம். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து கண்ட்ரோல் வால்யூம். ஸோ கண்ட்ரோல் வால்யூம். இந்த கண்ட்ரோல் வால்யூம் வந்து ஓப்பன் சிஸ்டத்துல சும்மா டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இது நோட் பண்ணீங்க, கண்ட்ரோல் வால்யூம் நோட் பண்ணீங்க. ஸோ க்ளோஸ்டு சிஸ்டத்தை நம்ம டிஃபைன் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? ஸோ இப்போ நான் சொன்னல, ஸோ க்ளோஸ்டு சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? அது க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டத்தை வந்து நம்ம என்னது, மாஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். இதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது? கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கனால இதுக்கு நேம் வந்து கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். பட் ஓப்பன் சிஸ்டத்தை நம்ம டிஃபைன் பண்றதுக்கு ஒரு டேர்ம் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் வால்யூம். ஸோ இதை நோட் பண்ணியாச்சா? ஸோ கண்ட்ரோல் வால்யூம். ஸோ கண்ட்ரோல் வால்யூம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் சிஸ்டத்துக்கு கிடையாது, ஃபார் ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஃபார் ஓப்பன் சிஸ்டத்துக்கு ஸோ என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோல் வால்யூம். ஸோ ஓப்பன் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோல் வால்யூம். ஸோ கண்ட்ரோல் வால்யூம் வந்து யூஸ் பண்றோம். சப்போஸ் இங்க வந்து நம்ம ஒரு டர்பைன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க டர்பைன் வந்து ஸோ இங்க என்ன ஆகும்? ஸோ டர்பைன்ன்றது ஓப்பன் சிஸ்டமா க்ளோஸ் சிஸ்டமா? ஸோ டர்பைன்ன்றது ஓப்பன் சிஸ்டமா க்ளோஸ் சிஸ்டமா? ஸோ ஓப்பன் சிஸ்டம். ஸோ இங்க வந்து உள்ள வந்து மாஸ் என்டர் ஆகுது. ஸோ இங்க வந்து மாஸ் வந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ என்ன நடக்குது நம்மளுக்கு? ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குதுல்ல. ஸோ எனர்ஜி வந்து சம் ஆஃப் த ஹீட் வந்து என்ன நடக்குது நம்மளுக்கு? ஸோ லாஸ் ஆகுது. வேற என்ன சொல்றோம் நம்மளுக்கு? ஸோ இந்த ஹீட் வந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? ஸோ ஒர்க்கா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த சாஃப்ட் ரொட்டேட் ஆகும். அதை வந்து நீங்க ஜென்ரேட்டர்ல கனெக்ட் பண்ணி அதுல இருந்து எலக்ட்ரிக்கல் பவர் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ரைட்டா? ஸோ இப்போ இதுல வந்து நம்மளுக்கு பவுண்டரி என்ன பவுண்டரி? ஸோ இதுல பவுண்டரி என்ன பவுண்டரி? ஸோ இதுல ரியல் பவுண்டரியா இமேஜினரி பவுண்டரியா? என்ன பவுண்டரி? ஸோ போத். ஸோ இந்த இதுல இந்த பார்ட் வந்து இமேஜினரி பவுண்டரி. இது ஃபுல்லா நம்மளுக்கு பிசிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கு. அது ஃபுல்லா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ இதை சொல்றோம். ஸோ இப்போ இதுல ஓப்பன் சிஸ்டத்துல கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னா நம்ம எதை பத்தி அனாலிசிஸ் பண்ண போறோம்? ஸோ இந்த ஓப்பன் சிஸ்டத்துல இப்போ இங்க வந்து இதுக்கு நேம் என்ன? ஸோ டர்பைன் வந்து அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டர்பைனை சரௌண்ட் பண்ணியிருக்க வால்யூமுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் வால்யூம். ஸோ நீங்க எதை பத்தி அனாலிசிஸ் பண்ண போறீங்களோ ஸோ அந்த டிவைஸோடைய சரௌண்டிங்ல எவ்வளவு வால்யூம் இருக்கோ அதுக்கு நேம் வந்து நமக்கு என்ன சொல்றோம்? ஸோ கண்ட்ரோல் வால்யூம். ஸோ அப்படின்றது. ஸோ இதுதான் நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டிவைஸை பத்தி நம்ம அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ இந்த டிவைஸ்க்கு இந்த டிவைஸை சரௌண்ட் பண்ணியிருக்க வால்யூமுக்கு நேம் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஸோ கண்ட்ரோல் வால்யூம். அது வந்து பவுண்டரின்னு சொல்லிக்கலாம். பவுண்டரியை பத்தி நம்ம சொல்லல. இதுல எவ்வளவு நீங்க இந்த டிவைஸை வந்து அனாலிசிஸ் பண்றப்ப இந்த டிவைஸை சுத்தி எவ்வளவு வால்யூம் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க ரியல் பவுண்டரி இமேஜினரி பவுண்டரி எல்லாமே வரும். ஸோ அந்த வால்யூம் வந்து எவ்வளவு சரௌண்ட் ஆயிருக்கோ அந்த வால்யூமுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஸோ கண்ட்ரோல் வால்யூம். ஸோ கண்ட்ரோல் வால்யூம். ஸோ கண்ட்ரோல் வால்யூம். ஸோ நோட் பண்ணி ஆக்சுவலா ஒரு சின்ன இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்ட்ரோல் வால்யூம். ஸோ இந்த போர்ஷன்.
இந்த போர்ஷன் இதுதானே சரௌண்ட் பண்ணிருக்கு, இவ்வளவு வால்யூம் தான் இந்த டர்பைனை வந்து சரௌண்ட் பண்ணிருக்கு. ஸோ அப்போ இந்த இதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் வால்யூம். அப்போ இந்த அவுட்டர்ல இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கண்ட்ரோல் வால்யூமை கவர் பண்ற சர்ஃபேஸ், இந்த கண்ட்ரோல் வால்யூமை கவர் பண்ற சர்ஃபேஸ்க்கு நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல் சர்ஃபேஸ். ஸோ கண்ட்ரோல் சர்ஃபேஸ். ஸோ கண்ட்ரோல் வால்யூம்னா என்ன? ஸோ நீங்க எந்த டிவைஸை பத்தி நீங்க அனலைஸ் பண்ண போறீங்களோ அந்த டிவைஸை வந்து எவ்வளவு வால்யூம் சரௌண்ட் பண்ணிருக்கு அப்படின்றது பேர் வந்து கண்ட்ரோல் வால்யூம். அந்த கண்ட்ரோல் வால்யூமை சரௌண்ட் பண்ணிருக்க சர்ஃபேஸ்க்கு பேர் வந்து நமக்கு என்னது? கண்ட்ரோல் சர்ஃபேஸ். இது நோட் பண்ணீங்க. ஸோ கண்ட்ரோல் வால்யூம்ன்ற கான்செப்ட் வந்து ஓப்பன் சிஸ்டத்துக்கு வருமா, க்ளோஸ் சிஸ்டத்துக்கு வருமா? ஸோ கண்ட்ரோல் வால்யூம்ன்ற கான்செப்ட் ஃபார் ஓப்பன் சிஸ்டம் ஆர் க்ளோஸ் சிஸ்டம்? ஸோ ஃபார் ஓப்பன் சிஸ்டத்துக்கு தான் வரும். ஸோ க்ளோஸ் சிஸ்டத்துக்கு நமக்கு என்ன வரும்? கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். ஏன்னா வந்து குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து நமக்கு ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இது நோட் பண்ணீங்க. The device you wish to analysis, the device you wish to analysis, the device you wish to analysis, the volume surrounding that, the device you wish to analysis. நீங்க so the device you wish to analysis, the device you wish to analysis, the volume surrounding that, the volume surrounding that, the volume surrounding that, the volume surrounding that, that volume we will call it as, that volume we will call it as control volume. So that volume we will call it as control volume. So that volume we will call it as control volume. So that volume, so we will call it as control volume. So இங்க வந்து நம்மளுக்கு quality of mass வந்து remain constant ஆ இருக்குமா இதுல? So இதுல quality of mass வந்து remain constantங்களா இதுல? இல்ல. So இதுல quality of mass வந்து remain constant ஆகும். ஓப்பன் சிஸ்டத்துல வந்து quality of mass வந்து சேஞ்சிங். ஸோ குவாலிட்டி ஆஃப், ஏன்னா ஏன் சேஞ்ச் ஆகுது? நம்ம குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து நம்மளுக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அக்கர் ஆகுது. ஸோ அதனால குவாலிட்டி ஆஃப் மாஸ் இஸ் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் இஸ் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து இஸ் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ நோட் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ கண்ட்ரோல் வால்யூம்னா இட் இஸ் த வால்யூம் சரௌண்டிங் ஆர் என்க்ளோசிங். It is the volume surrounding or enclosing. So it is the volume surrounding or enclosing the device. It is the volume surrounding or enclosing the device which you wish to analysis. So it is the volume surrounding or enclosing the device. It is the volume surrounding or enclosing the device. So it is the volume surrounding or enclosing the device which you wish to analysis. Which you wish to analysis, we call that volume is called, we call that volume is called, so we call that volume is called control volume. So enclosing the device, so enclosing the device which you wish to analysis. So enclosing the device which you wish to analysis, enclosing the device which you wish to analysis, we call that volume is called, we call that volume, we call, so we call that volume is called, that volume is called control volume. That volume is called control volume. So next point, control volume is surrounded by, so control volume is surrounded by control surface. So control volume is surrounded by, so control volume is surrounded by control surface on the surrounding. So next point, across the control volume, so across the control volume, mass and energy. So across the control volume, mass and energy. So across the control volume, mass and energy. So in bracket la energy பக்கத்துல bracket la, so energy பக்கத்துல bracket la, so form of heat and work. So form of heat and work transfer occurs. So form of heat and work transfer occurs. So next point, so identify, so across the control volume, mass and the energy. So across the control volume, mass and the energy. So in bracket la, so form of heat and work. So form of heat and work transfers occurs. So form of heat and work transfer occurs. So next point, identity of the mass is not seen.
So identity of the mass is not same. So identity of the mass is not same. So we are using identity of the mass is not same. So identity of the mass is not same. So identity of the mass is not same. So we are using control volume. So control volume. So identity of the mass is not same. So we are using control. So identity of the mass வந்து நமக்கு இங்க கான்ஸ்டன்டா இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அனாலிசிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற வால்யூமுக்கு பேர் வந்து நமக்கு என்னது? ஸோ கண்ட்ரோல் வால்யூம். ரைட். ஸோ அது இன் பிராக்கெட் நோட் பண்ணி ஈவன் தோ த மேக்னிடியூட் இஸ் ரிமைன்ஸ் சேம். ஸோ அதாவது ஈவன் தோ மாஸோடைய மேக்னிடியூட் வந்து ரிமைன்ஸ் சேமா இருக்கும். ஸோ இப்போ 20 கேஜி உள்ள இருக்கு அப்படின்னா ஸோ 20 கேஜி என்ட்ராச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20 கேஜி வெளியில போச்சு அப்படின்னா அகெயின் வந்து மாஸ் வந்து 20 கேஜி தான். பட் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ மேக்னிடியூட் வைஸ் வந்து சேமா இருக்கலாம். பட் வந்து குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து நாட் சேம். ஸோ எங்கெங்க குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து நாட் சேம் இல்லை அப்படின்னா ஸோ குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து எங்க சேமா இருக்காது நம்மளுக்கு? ஓப்பன் சிஸ்டம். அப்போ ஓப்பன் சிஸ்டத்துல குவாலிட்டி ஆஃப் மாஸ் நாட் சேம் இருக்கிறதுனால அங்க வந்து கண்ட்ரோல் வால்யூம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றோம். ஸோ இந்த கண்ட்ரோல் வால்யூம் கான்செப்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து நம்ம படிப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து ஓப்பன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே ஓப்பன் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்றதுனால அங்க அந்த கண்ட்ரோல் வால்யூம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங். ஸோ அப்போ கண்ட்ரோல் வால்யூம் இஸ் ரெஃபர்டு ஃபார் ஓப்பன் சிஸ்டம் ஆர் க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் வால்யூம் இஸ் ரெஃபர்டு ஃபார் So control volume is referred for open system. வந்து நமக்கு என்னது ரிமைன் கான்ஸ்டன்ட்ல அங்க யூஸ் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் நோட் பண்ணீங்க மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஆமா, இல்ல குவாலிட்டி ஆஃப் மாஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். சோ எங்கெங்க குவாலிட்டி ஆஃப் மாஸ் வந்து நாட் கான்ஸ்டன்ட் இல்லையோ அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். So next வந்து மைக்ரோஸ்கோபிக் மேக்ரோஸ்கோபி இருக்கா. So microscopic and macroscopic approach of thermodynamics. இல்ல அதெல்லாம் நடத்துவோம் நம்ம. So இது வந்து மைக்ரோஸ்கோபிக் and macroscopic approach of thermodynamics. So microscopic and macroscopic இது நோட் பண்ணிட்டீங்களா? So microscopic and macroscopic approach of thermodynamics. 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 So first getting note பண்ணீங்க microscopic approach of thermodynamics. So microscopic approach. So first ரெண்டு அப்ரோச்ல வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டடி பண்ணலாம். So microscopic approach, so macroscopic approach. So first நோட் பண்ணீங்க so microscopic approach. So microscopic approach of thermodynamics. So microscopic approach of thermodynamics. So microscopic approach of thermodynamics. So what is mean by micro அப்படின்னா என்ன? So micro அப்படின்னா என்னது? So molecular level ஸ்டடி பண்றது. So molecular level. So molecular levelல வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது? So microscopic. So அப்படின்னா ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்து அனாலிசிஸ் பண்றேன் அப்படின்னா ஸ்மால் பார்ட். So small part or small volume. So small volume எடுத்து அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்மால் பார்ட்டுக்குள்ளேயே எவ்வளவு நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு வந்து எவ்வளவு வால்யூம்ஸ் இருக்குன்னா ஸோ 10 × 10⁻³ மாலிகூல்ஸ் இருக்கும். எவ்வளவு மாலிகூல்ஸ்? ஸோ 1 சென்டிமீட்டர் கியூப்ல வந்து ஸோ 10⁻23 மாலிகூல்ஸ் இருக்கும். அப்ப ஈச் அண்ட் எவ்ரி மாலிகூல்ஸோடைய பிஹேவியரை நம்ம படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஸோ 1 சென்டிமீட்டர் கியூப்ல எவ்வளவு இருக்கு? 10⁻23. ஸோ அவ்வளவு மாலிகூல்ஸை வந்து படிக்க முடியாது. அது வந்து நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது? மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஆக்சுவலா இந்த இதுக்கு வந்து நம்ம மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் யூஸ் பண்ண முடியுமா? இதுக்கு யூஸ் பண்ண முடியுமா? ஸோ மைக்ரோஸ்கோபிக் யூஸ் பண்ண முடியுமா? இதுல முடியாதுங்க. பட் படிக்கணும்னா படிங்க. பட் ஸோ இதை படிச்சீங்கன்னா எவ்வளவு டைம் எடுக்கும் நம்மளுக்கு?
ஸோ லாட் ஆஃப் டைம் வந்து கன்சியூம் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எதுனா 5 மெம்பர்ஸ் இருக்கும். ஒரு 500 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட் வந்து சால்வ் பண்ணிருக்காங்களா, என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்மளுக்கு என்ன அப்ரோச், மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். அதாவது டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு என்னன்னா அந்த மாதிரி படிக்கிறதுக்கு பேர் வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஸோ இந்த அப்ரோச்சை பத்தி நம்ம படிக்க மாட்டோம். ஸோ மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஸோ இதை நோட் பண்ணீங்க. studying the behavior of each and every molecules. So studying the behavior of each and every molecules. Studying the behavior of each and every molecules. So studying the behavior of each and every molecules. Suppose இப்போ ஒரு பர்டிகுலர் இதுல வந்து velocity என்ன, இந்த மாலிகூல்ஸோட வெலாசிட்டி என்ன, செகண்ட் மாலிகூல்ஸோட வெலாசிட்டி என்ன, தேர்ட் மாலிகூல்ஸோட வெலாசிட்டி என்ன. ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு பேர் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்ல வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும். இப்போ வால்யூம் இப்போ இங்க வந்து 10⁻23 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது வந்து அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு என்னன்னா அந்த மாலிகூல்ஸ் எவ்வளவு மூவ்மெண்ட் நடக்குது, அதனுடைய வெலாசிட்டி, அதனுடைய டெம்பரேச்சர். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், டேட்டா அவைலபிலிட்டி வந்து நமக்கு என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ டேட்டாஸ் வந்து அதிகமா இருந்தாலே நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்றோம், அதுக்கு பேர் வந்து நமக்கு என்ன சொல்றோம், அதுக்கு பேர் வந்து இப்போ டேட்டாஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளுக்கு மைக்ரோஸ்கோபிக். ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம், இப்போ டேட்டாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் வந்து நமக்கு அது என்னது, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் எழுதிருக்கீங்களா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ மைக்ரோஸ்கோபிக் என்ன எழுதிருக்கீங்க, மைக்ரோஸ்கோபிக் கிளாசிக்கல் எழுதிருக்கீங்க. இல்ல மாத்தி எழுதிங்க. ஸோ மைக்ரோஸ்கோபிக் தான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எங்கெங்க டேட்டாஸ் அவைலபிலிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து நமக்கு என்ன, ஸோ மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்க்கு அனதர் நேம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். So statistical, so thermodynamics. So statistical thermodynamics. So next note பண்ணீங்க macroscopic approach. So அப்ப நம்ம படிக்கிறது வந்து இப்ப மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் நம்ம படிக்கிறோமா, நம்ம மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் படிக்கிறோமா, இந்த சப்ஜெக்ட்ல மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்றோமா மேக்ரோஸ்கோப் யூஸ் பண்றோமா, நம்ம படிக்கிறது. ஸோ மைக்ரோஸ்கோபிக்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ நீங்க ஒரு டர்பைன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அதுல வந்து மாஸ் உள்ள வரும். ஸோ இந்த வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்ல எவ்வளவு மாஸ் மாலிகூல்ஸ் இருக்கும், ஸோ எவ்வளவு மாலிகூல்ஸ் வந்து வெளில போகும், அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியாது நம்மளால. ஸோ அதுல வந்து டேட்டாஸ் அவைலபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம படிக்க போறோம். நம்ம படிக்கிறது வந்து நமக்கு என்னது, மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட் நோட் பண்ணீங்க மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அதுக்கு அனதர் நேம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் அப்ரோச் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். So macroscopic approach of thermodynamics. So macroscopic approach of thermodynamics. So இதுக்கு நேம் வந்து classical thermodynamics. So classical thermodynamics. So classical thermodynamics. இப்போ இங்க ஒரு கண்டெய்னர்ல வந்து நமக்கு என்னன்னா ஒரு வாட்டர் இருக்கு. ஸோ இங்க வாட்டர் இருக்கு. இந்த வாட்டர்ல நம்ம என்ன மெஷர் பண்றோம் அப்படின்னா டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்றோம். ஸோ ஒரு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்றோம். இது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் யூஸ் பண்றோமா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் யூஸ் பண்ணி மெஷர் பண்றோமா. ஸோ இந்த தெர்மோமீட்டர் வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுது, வாட்டருடைய டெம்பரேச்சர். ஸோ we are using macroscopic or microscopic இங்க யூஸ் பண்றது. ஸோ மேக்ரோ தான், அதனுடைய ஆவரேஜ் பிஹேவியர் என்ன அப்படின்றத வச்சுதான் நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்றது ஆவரேஜ் பிஹேவியர் தான். ஸோ அப்போ இங்க வந்து நமக்கு என்ன, ஸோ இப்போ இங்க இருக்கிறப்ப ஆவரேஜா இங்க உள்ள டெம்பரேச்சர் மூவ்மெண்ட்னால என்ன நடக்குது, ஆவரேஜ் தான், ரைட்டா. அதனால இங்க யூஸ் பண்றது வந்து நமக்கு என்ன ஆவரேஜ் பிஹேவியர். ஸோ நோட் பண்ணீங்க. இப்போ ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு ரூம்ல வந்து ஒரு கேஸ் இருக்கு.
ஒரு ப்ரெஷர் கேஜை வந்து அட்டாச் பண்றீங்க. ஸோ இப்போ நம்ம இங்க மெஷர் பண்றது வந்து நமக்கு என்னது, இந்த ரூம்ல வந்து ஏகப்பட்ட மாலிகூல்ஸ் இருக்கு. பட் நீங்க எடுத்துக்கிறது வந்து நமக்கு என்னது, ஸோ ஆவரேஜ் பிஹேவியர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மாலிகூல்ஸை பத்தி படிக்கிறது இல்லை. ஸோ இந்த ஓவரால் இதுல வந்து ஸோ ஆவரேஜ் எடுத்து பார்த்து நம்ம படிக்கிறதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது, ஸோ மேக்ரோஸ்கோபி. ஸோ இப்போ இந்த தெர்மோமீட்டர் மெஷர் பண்றது, ஸோ இங்க ப்ரெஷர் கேஜ், ஸோ இது ஃபுல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ மேக்ரோஸ்கோபிக். ஸோ ப்ரெஷர் கேஜ், ஸோ இங்க வந்து தெர்மோமீட்டர், ஸோ தெர்மோமீட்டர், ஸோ இது ஃபுல்லாமே நம்மளுக்கு மேக்ரோஸ்கோபிக். ஸோ இதை நீங்க கீழே நோட் பண்ணீங்க. ஸோ அப்போ வந்து மேக்ரோஸ்கோபிக் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம்? ஸோ மேக்ரோஸ்கோபிக் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்? இல்ல அந்த இதுக்கு சொல்லுவோம். இப்போ மேக்ரோஸ்கோபிக் நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்? சைக்கிள் பம்ப்லயா? இல்லைங்க, மேக்ரோஸ்கோபி இப்ப இங்க இந்த வாட்டர் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும் நம்மளுக்கு? n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி மாலிகூல்ஸ் பத்தி நம்ம படிக்க போறது இல்ல. ஸோ அதனுடைய ஆவரேஜ் பிஹேவியர் என்ன அப்படின்னு நம்ம படிக்கலாம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணலாம்? நம்ம மேக்ரோஸ்கோபி. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணலாம்? மைக்ரோஸ்கோபி. இப்போ நீங்க 5 ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம யூஸ் பண்றது என்ன அப்ரோச்? மைக்ரோஸ்கோபிக். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய அகாடமில போய் ஜாயின் பண்றீங்க, ஒரு 400 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்ப அங்க வந்து நம்ம மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் யூஸ் பண்ண முடியுமா? ஆவரேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டுட்டு ஸோ நீ வந்து ப்ராப்ளம் முடிச்சிட்டியா, ஆன்சர் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து நமக்கு என்னது, மேக்ரோஸ்கோபி. இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கா, ஸோ ஏன் வரல அப்படின்னு நம்ம யூஸ் பண்றதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது, மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். அப்ப மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்? சென்சார் இந்த கேஜி ப்ரெஷர் இதுல மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் யூஸ் பண்ணா இந்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆர் மோரா இருந்துச்சு அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க படிக்க போறது we are focusing, we are studying the average behavior தான் படிக்கிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மாலிகூல்ஸ் பத்தி நம்ம படிக்கிறோம். ஸோ இதை நோட் பண்ணுங்க. So macroscopic approach of behavior. So thermodynamics. So focus on average behavior. So focus on average behavior. So focus on average behavior. So வேற என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள் வந்து? ஸோ வேற என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு வீட்டில் வந்து 100 சில்ட்ரன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா இந்த 100 சில்ட்ரனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்னது, மேக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணலாம். ஒரு ரெண்டே ரெண்டு சில்ட்ரன் மட்டும் தான் இருக்காங்க, அப்ப என்ன பண்ணலாம், நம்ம மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணலாம். So அப்ப macroscopic approach is useful when the number of molecules is very large. So macroscopic approach is very useful when the number of molecules, so when the number of molecules is very high. ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்றோம் அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். அப்ப மைக்ரோஸ்கோபிக் வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம்? மைக்ரோஸ்கோபிக். ஸோ நம்ம மாலிகூல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த ஒரு சிஸ்டத்துல வந்து 1 2 3 4 5, ஸோ 5 மாலிகூல்ஸ் தான் இருக்கு. என்ன அப்ரோச் யூஸ் பண்ணலாம்? ஸோ மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு. n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மாலிகூல்ஸோட பிஹேவியரை வந்து ஸ்டடி பண்றது வந்து நம்மளுக்கு வந்து என்னது, ஸோ ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அங்க என்ன அப்ரோச் யூஸ் பண்றோம் நம்ம? மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். அதாவது வெரி ரேர் ஃபீல்ட்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரேர் ஃபீல்டு அப்படின்றது மாலிகூல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்ப இங்க மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்? நம்ம இதுவும் பண்றீங்களா? So அதாவது macroscopic approach is very useful when the number of molecules is very high. அப்ப microscopic approach வந்து எங்க யூஸ் ஆகும்? So microscopic approach is useful for the number of molecules is very less. So microscopic approach is useful
So microscopic approach is useful when the number of molecules is very less. So is very less. So number of molecules வந்து very less இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணலாம். ரைட்டா, இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஜெயகுமார் நோட் பண்ணி வச்சேன். இப்ப மேக்ரோ மைக்ரோ, மைக்ரோ. ஸோ இப்போ இந்த மேக்ரோல வந்து n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும். n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ என்னோட டென்சிட்டி என்னவா இருக்கும் நம்மளுக்கு? ஒரு டென்சிட்டி வந்து ஃபார் கிவன் வால்யூம் ரெண்டுலயுமே வந்து என்னோட வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ அப்போ இது டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைட் பை வால்யூம். ஸோ இப்போ இதுல வந்து ஸோ ஒன்லி 5 மாலிகூல்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ 1 2 ஸோ 3 4 5 மாலிகூல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ இதுல டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன? மாஸ் டிவைட் பை வால்யூம். ஸோ இதுலயும் டென்சிட்டிக்கான ஃபார்முலா வந்து மாஸ் டிவைட் பை வால்யூம். ஸோ ஃபார் கிவன் வால்யூம் ரெண்டுலயுமே வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ எதுல நம்மளுக்கு மோர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு? மேக்ரோல. ஸோ அப்போ மாஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டென்சிட்டி என்ன ஆகுது? இங்க வந்து மாஸ் வந்து கம்மி, ஏன்னா 5 மாலிகூல்ஸ் தான். அப்ப என்ன இருக்கு? டென்சிட்டி வந்து லோவா இருக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் டென்சிட்டி லோவா இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் யூஸ் பண்ணலாம். ஸோ டென்சிட்டி அதிகமா இருக்கிற இடத்துல வந்து மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் யூஸ் பண்ணலாம். அப்ப டென்சிட்டி வந்து எங்க கம்மியா இருக்கும்? ஸோ டென்சிட்டி வந்து எங்க கம்மியா இருக்கும்? இங்க கம்மியாகுமா? ஸோ ஆல்டிடியூட் அதிகமாக நம்மளுக்கு டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஸோ டென்சிட்டி கம்மி, ஆல்டிடியூட் மேல போக டென்சிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ராக்கெட் சயின்ஸ்லாம் படிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க ஃபுல்லா யூஸ் பண்றது வந்து மைக்ரோ. ஏன்னா ஸ்பேஸ்ல போகும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? மாலிகூல்ஸ் வந்து ரேண்டமா இருக்கும். ஸோ இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கும். அப்போ வந்து ஹை ஆல்டிடியூட்ல போகும்போது நம்மளுக்கு என்ன படிக்க முடியும்? மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எங்க டென்சிட்டி அதிகமா இருக்கும் அங்க வந்து நம்ம மைக்ரோஸ்கோபிக் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நோட் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து நமக்கு என்ன டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால ஸோ மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் இஸ் யூஸ்ஃபுல். ஒரு நோட் பண்ணி ஸோ நோட் NOT நோட். So NOT note. So microscopic approach is useful when. So microscopic approach is useful when. So microscopic approach is useful when. So microscopic approach is useful when higher altitude. So higher altitude. ஸோ ஹையர் ஆல்டிடியூட்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட் சயின்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம மைக்ரோஸ்கோபிக் வந்து எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ ராக்கெட் சயின்ஸ்ல யூஸ் பண்றோம். ஸோ ராக்கெட் சயின்ஸ்ல யூஸ் பண்ற அப்ரோச் பேர் வந்து நமக்கு என்னன்னா ராக்கெட் சயின்ஸ்ல யூஸ் பண்ற அப்ரோச் பேர் வந்து ஸோ மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஸோ ஹையர் ஆல்டிடியூட். ஸோ ஹையர் ஆல்டிடியூட்னா ஹைட்டு போக ஸோ மேல மூவ் ஆக நம்மளுக்கு டென்சிட்டியோட வேல்யூ வந்து லோவா இருக்கும். அப்போ மாலிகூல்ஸோட லெவல் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஸோ கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்றது வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஸோ நெக்ஸ்ட் கெட்டிங் தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். ஸோ தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். ஸோ தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். நாளைக்கு ஃபுல் டே கிளாஸ் இருக்கு, ஹாஃப் டே இல்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த இதுக்குள்ள முடிச்சிட்டோம்னா அந்த ஒரு வாரம் திரும்பி பார்ப்பீங்களா? நீங்க ஒரு 8 days லீவ் விட்டா கூட திரும்பி பாருங்க. ஸோ இப்போ இந்த சென்டோமெட்ரிஸ் முடிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்களா? சென்டோமெட்ரிஸ் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்களா? இடையில ஒரு டேட் சொல்லுங்க, டெஸ்ட் வச்சிடலாம். டெஸ்ட் வச்சா உங்களுக்கு படிச்சிட்டீங்களா இல்லை ரிவைஸ் பண்ணுமா? கொஞ்சம் பார்த்துருங்க. ஸோ அதையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு ஒரு அந்த லீவ்ல கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிசைனு சென்டோமெட்ரிஸ். ஸோ டோம் உங்களுக்கு நடக்கல. புரியல? டோம் வந்து பெரிய இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் வந்து டோம் தான்.
புரியாதுன்னு இல்ல, பட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா டோம் புரிஞ்சுதான். டோம் டெப்தா நடத்தணும். டோம் வயர்தான். ஸோ டோம்லாம் படிச்சிருக்கீங்களா? ஸோ டோம்ல கிரிட்டிக்கல் ஸ்பீட் படிச்சோம்ல. கிரிட்டிக்கல் ஸ்பீடுல வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீட்னா எந்த ஸ்பீடு கிரிட்டிக்கல் ஸ்பீட்னு சொல்றோம்? ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி தான் வந்து நமக்கு என்னது கிரிட்டிக்கல் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி. என்னது? ஸோ இப்போ நம்ம ஒரு டர்பைன் ஆப்ரேட் பண்றோம்னு வச்சுங்க. ஸோ டர்பைன் ஆப்ரேட் பண்றப்ப நம்ம எதை கிராஸ் பண்ணி தான் போனோம் நம்ம. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா 1ன்னு வரப்பதான் நமக்கு இந்த கிரிட்டிக்கல் ஸ்பீட் வந்து ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு கிராஃப் போட்டோமா. ஒரு கிராஃப்ல வந்து நமக்கு என்னது இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ மூவ் ஆகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுது, ஸோ ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த ஒமேகா வந்து எது கூட மேட்ச் ஆகும் உங்களுக்கு? ஒமேகா வந்து எப்போ ஒமேகா எண்ணு கூட மேட்ச் ஆகுதோ அப்போ வந்து நீங்க ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ நம்ம என்ன சொன்னோம், அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ நீங்க ரன் பண்ணிட்டே இருக்கீங்க, டர்பைன் ரன் பண்ணீங்க, ரைட்டா? இப்படி டர்பைன் ரன் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்படி நம்மளுக்கு டைரக்டா ஒமேகா எண்ணை வந்து நீங்க கிராஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், இந்த சிங்க்ரோனஸ் மோட்டார், சர்வோ மோட்டார் எல்லாமே ரெடியா இருக்கும். இந்த ஒமேகா எண்ணுன்ற இடத்துல வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணிவிடும் அப்படின்னா, ஸோ அதை சுத்திட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டைமிங்கை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணும். ஸோ டைமிங்கை கம்மி பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணும், ஸோ அதை வந்து நமக்கு என்ன, அந்த ஒமேகா எண்ணை வந்து கிராஸ் பண்ண விடும். ஸோ அப்போ ரிவர்ஸ் வந்தாலும் நான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதே பாத்துல வந்து அப்படின்னா மாட்டிக்கிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ சடனா ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன் நான், ஸோ ரிவர்ஸ் வரும்போது சடனா ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா ஒமேகா எண்ணு தான் இந்த பாயிண்ட். ஸோ ஒமேகா எண்ணை டச் பண்ண அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம். ஸோ அப்போ வந்து என்னது, ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது தான் நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது தான் நம்ம டர்பைன்ல வந்து இந்த பிரேக்கிங் ஜெட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த பிரேக்கிங் ஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ அவ்வளோ ஸ்பீட்ல சுத்துற டர்பைன் வந்து ஸோ சடனா ஸ்டாப் ஆயிடும். ஸோ அது ரெண்டு அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய பார்த்தோம். வைப்ரேஷன்ஸ்ல பார்த்தோம்ல. ஸோ வைப்ரேஷன்ஸ் எல்லா இதுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். ஸோ தெர்மோ டைனமிக் ஈக்லிபிரியம். So thermodynamic equilibrium. So thermodynamic equilibrium. So thermodynamic equilibrium. So equilibrium அப்படின்றது நமக்கு என்னது? So equilibrium அப்படின்றது so state of balance. So equilibrium அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, so state of balance. So state of balance. So state of balance. So equality of something. So equality of இப்ப ஒரு பீம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பீம் வந்து ரெண்டு சைடும் நம்மளுக்கு என்ன சப்போர்ட்டா இருக்கு, ஸோ ஏதாவது ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்துருக்கோம், ரைட்டா? இதுல வந்து ஈக்லிபிரியம் ஸோ சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். ஸோ சம் ஆஃப் த வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவலா இருக்கணும், ஹாரிசான்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவலா இருக்கணும், மொமெண்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்போ இந்த இதுல ஈக்லிபிரியம் பாடி ஈக்லிபிரியமா இருக்கு அப்படின்னா, ஸோ இதுல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் ஃபுல்லாவே நம்மளுக்கு என்னவா இருக்கணும், ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். ஸோ சம் ஆஃப் த ஆல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ பட் இங்க உள்ள ஈக்லிபிரியம் வேற, ஸோ இங்க உள்ள ஈக்லிபிரியம் வேற. ஸோ இது வந்து என்னது, இது வந்து நம்ம என்ன சொல்றோம், மெக்கானிக்ஸ்ல படிக்கிறோம். ஸோ இதுல ஈக்லிபிரியம் இருக்கு அப்படின்னா, ஸோ பட் தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சம் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸோ ஒரு சில ஈக்லிபிரியம்லாம் இருந்தா மட்டும்தான் அது தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணீங்க தெர்மல் ஈக்லிபிரியம். ஸோ தெர்மல் ஈக்லிபிரியம். ஸோ தெர்மல் ஈக்லிபிரியம். So thermal equilibrium. So அதுல ஒரு இன்க்ரிமெண்ட் எழுதிங்க. So thermal equilibrium. So thermal equilibrium என்ன, what is meant by thermal equilibrium? So equality of temperature. So thermal equilibrium அப்படின்னா so equality of temperature. So equality of temperature. So equality of temperature. Right? So ஒரு பாடி வந்து தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னா, ஸோ சம் ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான்
நம்ம என்ன சொல்றோம், இப்போ இந்த பாடி ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்றோம் நம்ம, சம் ஆஃப் த ஃபோர்ஸ் ஈக்குவல்ட்டா இருக்கணும், சம் ஆஃப் த மொமெண்ட் ஈக்குவல்ட்டா இருக்கணும், சம் ஆஃப் த வெர்டிகல் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் சம் ஆஃப் த ஃபோர்ஸ் ஈக்குவல்ட்டா இருக்கணும், ஈக்குவல் டு 0 இருக்கணும், சம் ஆஃப் த மொமெண்ட் ஈக்குவல் டு 0 இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு பாடி வந்து தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் இருக்கு அப்படின்னா, ஸோ தெர்மல் ஈக்லிபிரியம் இருக்கு, அதுக்கு மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் இருக்கு. ஸோ வேற என்ன படிச்சோம், தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் சாட்டிஸ்ஃபை பண்ணனும்னா என்னென்ன ஈக்லிபிரியம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாமே ஈக்லிபிரியம் இருந்தா தான் நம்ம அது வந்து தெர்மோடைனமிக்கா ஈக்லிபிரியம் இருக்குன்னு சொல்ல முடியும். So first thermal equilibrium அப்படின்னா என்ன நோட் பண்ணுங்க. So what is mean by thermal equilibrium? So thermal equilibrium அப்படின்னா so equality of temperature. So thermal equilibrium அப்படின்றது வந்து so equality of temperature. So thermal equilibrium அப்படின்றது first so thermal equilibrium. So thermal So thermal equilibrium. So equality of temperature. So equality of temperature. So இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, ஒரு இன்சுலேட்டர் கண்டெய்னர் இருக்கு. இந்த இன்சுலேட்டர் கண்டெய்னர்ல ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே நடக்கல. இங்க வந்து 400 டிகிரி செல்சியஸ், ஸோ இங்க வந்து 200 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ இன்பிட்வீன்ல ஒரு பார்ட்டிஷன் இருக்கு. இந்த பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்க டெம்பரேச்சர் எல்லாமே என்னவா இருக்கும், ஸோ 600. ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 300 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 300 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க என்ன இருக்கும், ஸோ எங்க வேணா நீங்க மெஷர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இதுல எங்க வேணா மெஷர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கும், ஸோ 300 டிகிரி செல்சியஸ். அப்ப எவ்ரி பார்ட்ல எவ்ரி பிளேசஸ்லயும் நமக்கு 300 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் என்ன இருக்கு நம்மளுக்கு, கான்ஸ்டன்டா இருக்கா. ஸோ அதனால என்ன ஈக்லிபிரியம்ல இருக்குது, தெர்மல் ஈக்லிபிரியம். ஸோ இது வந்து பார்ட்டிஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இது வந்து புரியுதுங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருதுங்களா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எங்க வேணா நீங்க மெஷர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 300 இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது என்னது, தெர்மல் ஈக்லிபிரியம். இப்போ இந்த ரூம்ல மெஷர் பண்றீங்க, இங்கே 30 டிகிரி, அங்க 30 டிகிரி, அங்க 30 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூம் வந்து தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்கு அப்படின்றது மீனிங். ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணீங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்லிபிரியம் ஸ்டேட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட். ஸோ வாட் இஸ் மீன் பை ஈக்லிபிரியம் ஸ்டேட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட். ஸோ நோட் பண்ணலாம, இது நோட் பண்ணுங்க. ஸோ ஈக்லிபிரியம் ஸ்டேட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட். ஸோ ஈக்லிபிரியம் ஸ்டேட்னா என்ன, ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன. So equilibrium state and steady state. The difference between so equilibrium state and steady state. 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 So equilibrium state na enna? இப்போ தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், ஸோ தெர்மல் ஈக்லிபிரியம்னா ஈச் அண்ட் இல்ல அது ஈக்லிபிரியம், தெர்மல் ஈக்லிபிரியம் முடிஞ்சிருச்சு. தெர்மல் ஈக்லிபிரியம் நம்ம என்ன சொன்னோம், ஈக்குவாலிட்டி ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ஒரு சிஸ்டத்துல எல்லா பார்ட்லயும் டெம்பரேச்சர் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா தெர்மல் ஈக்லிபிரியம் முடிஞ்சு. நம்ம ஈக்லிபிரியம் ஸ்டேட்னா என்ன, ஸோ ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். வாட் இஸ் மீன் பை ஸோ ஈக்லிபிரியம் ஸ்டேட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட். இப்போ ஈக்லிபிரியம் ஸ்டேட் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் சொன்னோம் நம்ம, ஈக்லிபிரியம் அப்படின்றதுக்கு என்ன டெஃபினேஷன். இப்போ தெர்மல் ஈக்லிபிரியம் சொன்னோம், அப்ப என்ன டெஃபினேஷன் நம்மளுக்கு, ஸோ டெம்பரேச்சர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் நமக்கு என்ன வரும், சேமா இருக்கும். பட் ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்றதுக்கான மீனிங் வந்து நம்மளுக்கு வேற. அது நோட் பண்ணிங்க. ஸோ நீங்க ஒரு பைப் எடுத்துக்கிறீங்க, ஸோ இங்க ஒரு பைப் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த பைப்போடைய கிராஸ் செக்ஷன்ல ரெண்டு கிராஸ் செக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இங்க வந்து ஹீட் வந்து உள்ள என்டர் ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்னன்னா, வெளியில வந்து பைப் வந்து நம்ம உள்ள போகும்போது நமக்கு என்ன ஆகும், சம் லாசஸ் வந்து டெம்பரேச்சர்ல நடக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டைம் இப்போ 4:15க்கு நீங்க மெஷர் பண்றீங்க டெம்பரேச்சர். இந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன்ல 4:15க்கு மெஷர் பண்றீங்க, உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அகைன் வந்து 5:15க்கு மெஷர் பண்றீங்க, ஸோ இது வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்கு.
ஸோ அகைன் 615 715 ஸோ இது ஃபுல்லா மெஷர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கு? ஸோ 50 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம்? டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்றோம். ஸோ ஈவன் தோ த டைம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? ஸோ டைம் வந்து சேஞ்ச் ஆகுது, பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு என்னது ரிமைன் கான்ஸ்டன்ட். பட் எங்க கான்ஸ்டன்டா இருக்கு நம்மளுக்கு? ஸோ பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன்ல. ஸோ இப்போ இங்கே மெஷர் பண்றீங்க. ஸோ இங்க வந்து எனக்கு 60 டிகிரி இருக்கு. ஸோ 60 டிகிரில ஸோ ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ அதே 415க்கு, ஸோ அதே 515க்கும் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. 615ல வந்து இங்க ஒரு 30 டிகிரி, 715ல வந்து ஸோ 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ 815ல வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ். இந்த இதுல வந்து நமக்கு என்னன்னா இந்த இப்ப டைம் சேஞ்ச் ஆகுது, பட் நம்மளுக்கு என்னது? ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த பைப் எக்ஸாம்பிள் இது நம்ம சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கா? ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கா? ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இல்லை, பட் என்ன கண்டிஷன்ல இருக்கு? ஸோ பர்டிகுலர் செக்ஷன்ல இருக்கு. அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டெடி ஸ்டேட். ஸோ இது ரெண்டு கம்பேரிசன் பண்ணா இது வந்து ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட் ஈக்லிபிரியம் ஸ்டேட் தான் முன்னாடி படிச்சோம்ல. அதாவது இப்போ தெர்மல்னா என்னங்க? தெர்மல் ஈக்லிபிரியமா டெம்பரேச்சர் சேமா இருக்கணும். ஸோ இப்போ மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஃபோர்ஸ், ப்ரெஷர் எல்லா இடத்துலயும் சேமா இருக்கணும். ஆனா ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்றது டிஃபரெண்ட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்றது நமக்கு என்னது? ஈவன் தோ த டைம் இஸ் சேஞ்சிங் அட் பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன்ல த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிமைன் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து நமக்கு என்னது? ஸ்டெடி ஸ்டேட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எப்படி அக்கறாங்களாம் நமக்கு? இப்போ ஸ்டெடி ஸ்டேட் வந்து நமக்கு எப்படி அக்கறாங்களாம்? இப்போ இந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன்ல எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 50 டிகிரி செல்சியஸ். அப்ப இங்க இருந்து வர ஹீட் வந்து நம்மளுக்கு என்னன்னா எவ்வளவு டெம்பரேச்சர் கேரி பண்ணிட்டு வருது அப்படின்னா ஒரு 50 டிகிரி செல்சியஸ் வந்து கேரி பண்ணிட்டு வருது. எந்த பாயிண்ட்க்கு வருதுன்னா இந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனுக்கு வரும்போது 50 டிகிரி செல்சியஸ் வந்து இது கொடுக்குது. அப்ப ஆல்ரெடி இருந்த 50 டிகிரி வந்து நமக்கு என்னது? வெளியில போகுது. அப்ப அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தாங்க. இப்ப ஜெயக்குமார் வந்து ஒரு 100 ரூபா வச்சிருக்காரு. மாடி வந்து ஒரு 50 ரூபா கொடுக்குறீங்க. சரி, நீங்க ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு? ஸோ 100 ருபீஸ் அவர் ஆல்ரெடி வச்சிருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? 100 ரூபா கொடுக்குறீங்க. இப்போ திரும்பி நாளைக்கு வந்து 100 ரூபாய் வாங்கிடுவீங்க. ஸோ அப்போ 100 தான் இருக்கும். ஏன் அவருக்கு 100 அவர் வச்சிருக்காரு. அதான் புரியுதா? அதாவது நீங்க கொடுத்த 100 ருபீஸோடைய நோட்டு வேற. நீங்க ஒரு நோட்டு கொடுக்குறீங்க. ஸோ அவர் கொடுக்குற நோட்டு வந்து வேற. ஸோ அதே மாதிரி தான் இங்க உள்ள டெம்பரேச்சர் 50 டிகிரி அந்த ஹீட் வந்து கேரி பண்ணிட்டு வந்து இது கொடுக்குது. ஸோ அப்போ அதுக்கடுத்து இதுல இருந்து வாங்கிட்டு போயிடும். பட் இங்க 100 டிகிரி செல்சியஸ் 50 மெயின்டைன் பண்றதுக்கான ரீசன் என்ன? சம்திங் இன்புட் வந்துகிட்டே இருக்கு, அதே அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதே அமௌண்ட் வெளில போயிட்டே இருக்கு. இப்போ ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்றது எதுக்காண்டி சொல்லணும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட்ன்றது வேற. இந்த பைப் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு? இந்த பைப் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கா? ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல இருக்கா? ஸோ ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல இருக்கா? இல்ல, ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கு. பட் வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல த்ரூ அவுட் நான் இப்போ இங்கே மெஷர் பண்றான் 50, இங்கேயும் மெஷர் பண்றான் 50, இங்கே மெஷர் பண்ணா 50, இங்கே மெஷர் பண்ணா 50. ஸோ இந்த பைப்போட சிஸ்டத்துல எங்க மெஷர் பண்ணாலும் 50 இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட். இந்த பாடி இஸ் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் பட் நாட் இன் தி ஈக்லிபிரியம் ஸ்டேட். நோட் பண்ணி எவ்ரிவேர் த டெம்பரேச்சர் இஸ் நாட் சேம். So everywhere the temperature is not same. So everywhere the temperature is not same. So everywhere the temperature is not same. Though it is achieved steady state. Though it is achieved steady state. So it is achieved. Though it is achieved steady state. So though it is achieved steady state. Though it is achieved steady state, it is not in thermal equilibrium. So it is not in thermal equilibrium. இது ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கு, பட் தெர்மல் ஈக்லிபிரியம்ல இருக்குங்களா? இல்ல. ஸோ தெர்மல் ஈக்லிபிரியம்ல ஸோ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணி ஸோ மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம். மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் கருத்துரை நோட் பண்றீங்களா? கருப்புத்துறை.
So next one opening mechanical equilibrium. So mechanical equilibrium. So next one opening mechanical equilibrium. So mechanical equilibrium. So mechanical equilibrium, equality of forces or pressure. So mechanical, so equilibrium, mechanical equilibrium. So equality, of forces or pressure. So equality of forces or pressure. So இப்போ ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்ல இங்க வந்துட்டு ஒரு ஸ்டாப்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்டாப்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு ஸ்டாப்ஸ் இருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ ப்ரெஷர் வந்து 5 பார். ஸோ இங்க ப்ரெஷர் வந்து 1 பார். ஸோ ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு 1 பார். இங்க ஸ்டாப்ஸ் இருக்கு. ஸோ இது ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்குங்களா? ஸோ இது வந்து ஈக்லிபிரியம் வந்து கண்டிஷன்ல இருக்கா? இது வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்குங்களா? ஸோ இது ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கா? இந்த இது இப்போ நீங்க வெயிட்டை நம்ம எடுக்கல. ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இங்க ஃபைபர் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து நமக்கு என்னது 1 பார் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த வெயிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க. இந்த வெயிட்டை ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் நமக்கு? இந்த வெயிட்டை வந்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு? எந்த சைடு ப்ரெஷர் அதிகமா இருக்கு நம்மளுக்கு? கீழே உள்ளது அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து என்ன பண்ணும்? புஷ் பண்ணும். ஸோ புஷ் பண்றதுனால இது வந்து நமக்கு நம்ம சிலிண்டர் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும். ஸோ எது வரைக்கும் எக்ஸ்பாண்ட் ஆகும் நம்மளுக்கு? எது வரைக்கும் எக்ஸ்பாண்ட் ஆகும்? ஸோ இந்த ப்ரெஷர் வந்து இங்க எது வரைக்கும் வர வரைக்கும் எக்ஸ்பாண்ட் ஆகும். அதுக்குள்ள நமக்கு என்னது? இங்க ப்ரெஷர் வந்து 1 பார். ஸோ இங்கேயும் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு 1 பார் அப்படின்னா, ஸோ அதுக்கு மேல நமக்கு என்னது? எக்ஸ்பாண்ட் ஆகாது. ஸோ அப்ப இதுல வந்து மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் நம்ம என்ன சொல்றோம்? இப்போ ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கான ப்ரெஷர் இன்டூ ஏரியா. ஸோ ஏரியா வந்து நமக்கு என்ன? ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்ப இங்க ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? இங்க அதிகமா இருக்கு, அதனால வந்து ஃபோர்ஸ் அதிகம் இந்த சைடு. அப்படின்றப்ப இதை புஷ் பண்ணுது. ஸோ இங்க ப்ரெஷர் ரெண்டும் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு சேமா வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? இப்ப இங்க 1 பார், ஏரியா வந்து அதேதான். இங்க 1 பார், ஏரியா அதேதான். அப்ப ரெண்டு சைடும் ஆக்ட் ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும்? இப்போ சேமா இருக்கும். அப்ப இது வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு? இப்போ ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஸோ நோட் பண்ணி இது ஆர்டிபிஷியலா நீங்க வச்சிருக்கீங்க. ஆர்டிபிஷியலா ஈக்லிபிரியம் செட்டப்ல வச்சிருக்கீங்க. ஸோ பட் ஒன்ஸ் நேச்சுரல்னா இதுதான் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஈக்லிபிரியம். சப்போஸ் நீங்க இந்த ஸ்டாப்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த இன்ஸ்டன்ட்ல நீங்க பாக்குறீங்க. ஸோ அட் தி இன்ஸ்டன்ட்ல பார்க்கும்போது இங்க ப்ரெஷர் வந்து 5 பார். ஸோ 5 பார். ஸோ இங்க ப்ரெஷர் வந்து 1 பார். அப்ப இந்த கண்டிஷன்ல வந்து நமக்கு ஈக்லிபிரியம் கண்டிஷன் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் இன் ஈக்லிபிரியம் கண்டிஷன். பட் இது வந்து என்னது? ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஏன் அப்படின்னா, ஸோ ரெண்டு சைடு வந்து நமக்கு என்னது? ப்ரெஷர் ஆர் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு சேமா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ இங்க எங்க மெஷர் பண்ணாலும் நம்மளுக்கு ப்ரெஷர் அது வந்து ஈக்லிபிரியம். ஸோ நோட் பண்ணி திஸ் இஸ் நாட் இன் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் நாட் இன் equilibrium position. So this is not in equilibrium position. So this is not in equilibrium position. So அப்ப மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம்னா என்ன சொல்லலாம்? ஸோ மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்றது வந்து, ஸோ மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் மீன்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் ப்ரெஷர். நோட் பண்ணி மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் மீன்ஸ் ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் ப்ரெஷர்.
ஸோ மேக்ஸிமம் முடிச்சிருவோம் அந்த இதுல. ஏன்னா ஆல்ரெடி நீங்க படிச்சது தானே, பேசிக்ஸ் தானே, ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இவங்களாம் படிச்சிருக்காங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கஷ்டமா இருக்கா? ஓரளவு ஈஸியாக தான் இருக்கு. ஸோ ஓகே. ஸோ இப்போ மீதி கிளாஸ் வந்து நாளைக்கு பார்ப்போம் நம்ம. ஓகே. ஸோ நாளைக்கு 10 o'clock ஆரம்பிச்சிடலாம். ஸோ 10 o'clock ஆரம்பிச்சு சாப்பாடு சாப்பிடணுமா? மதிய சாப்பாடா? இங்கேயா? சாப்பிட்டு தான் வர சொன்ன, சாப்பிடல நீங்க? சரி. சாப்பிடலாம். இல்ல இவருக்கு கிளாஸ் இருக்குல்ல. யார்கிட்ட? ஆமா. அப்படிங்களா? பைக்ல போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. ரெக்கார்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ மற்ற இன்ஸ்டியூட் விளையிறது நீங்க கொடுக்குற ஃபீஸ் தான் எனக்கு இது சேலரி. அதனால ஏற்கனவே ஃபீஸ் கட்டினவங்க ரிமைனிங் ஃபீஸ் கட்டுங்க. ஸோ கட்டினவங்க 5,000 ஃபீஸ் கட்டுங்க. என்ன? சரி. ஸோ கருப்புதுறை லைன்ல இருக்கீங்களா? ஏன்னா நம்ம ஏதாவது அட்மிஷன் புது அட்மிஷன் வர வரைக்கும் நீங்க கொடுக்குறதா சேலரி மாதிரி. பிரித்திகாஸ்ரீ, உங்களுக்கு போர்டு தெரியுதுங்களா? இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா? தெரியுதுங்க சார். ஓகே ஓகே. போர்டு நாளைக்கு மாத்திடுவோம். இன்னைக்கு எமர்ஜென்சி. மற்றபடி எழுதுறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் தெரியுதுல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளியரா தெரியுதுங்க சார். சரி, ஓகே ஓகே ஓகே. கருப்புத்துறை லைன்ல இருக்கீங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.